السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخ ومرشدا. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியவர்களே, பெரும்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் குறித்த செய்திகளை சொல்லுகிற வழக்கத்தின் அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத் பற்றிய செய்திகளை சொல்வதற்கு முன்னால் அடிப்படையாக சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதும் தெளிவுபடுத்திக் கொள்வதும் பொருத்தமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்க்கையில் 4 பகுதிகளை வைத்திருக்கிறான். இந்த 4 பகுதிகளில் இன்னொரு வார்த்தையில் அதை சொன்னால், இந்த 4 பகுதிகள் என்பது கிட்டத்தட்ட 4 உலகங்கள். ஒன்று, அல்லாஹ்வே குர்ஆனில் சொன்னது போல, யஹ்லுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கம் மின் பஅதி ஹல்கின் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸ். உங்களுடைய தாய்மார்களுடைய கர்ப்ப அறைகளில் ஒன்றுக்கு பின் ஒன்று என்ற முறையில் உங்களை படிப்படியாக அவன் படைத்து வளர்த்து இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறான் என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி தாயின் வயிற்றில் இருக்கிற காலம் அதற்கு அடுத்த பருவங்களை விட மிக குறைந்த காலம். சொல்லப்போனால் அது மாதக்கணக்கில் அமையும். எனினும் கர்ப்ப குவளையில் இருக்கிற குழந்தைக்கு அதுவும் ஒரு உலகமே. அல்லாஹ் குர்ஆனில் ஃபீ கராரின் மகீன், அதுவும் ஒரு பாதுகாப்பான இடம் என்று குர்ஆனில் சொல்கிறார். அப்படி ஒரு பாதுகாப்பான முதல் வீடாக, முதல் உலகமாக ஒரு மனிதனுக்கு அமைகிற உலகம் தாயின் கற்பறை. பின்னர் இந்த உலகத்திற்கு மனிதன் வருகிறான். இது 2வது கட்ட உலகம். எப்படி தாயின் கற்ப அறையில் ஹல்கம் மின் பஅதி ஹல்கின், ஒன்று பிறகு இன்னொன்று பிறகு இன்னொன்று என்று பரிணாம வளர்ச்சியை இறைவன் கர்ப்பப்பையில் ஏற்படுத்துகிறானோ அதுபோல் அந்த பரிணாம வளர்ச்சி ஏற்படுவதை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا المضغة علقة فخلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة
فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. வெறும் இந்திரியத்தை ஒரு இரத்த துண்டாக, பின் அதையே ஒரு சதை பிண்டமாக, பின் அதையே அடுத்து எலும்பும் தோலும் அமைந்த ஒரு படைப்பாக, ஒரு முழு படைப்பாக அமைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை மனிதனாக உருவாக்கி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை, அதிலிருந்து அடுத்த நிலை, அதிலிருந்து மற்றொரு நிலை என்று இறைவன் மாற்றிக்கொண்டே வருகிறான். அப்படி ஒரு பரிணாம மாற்றத்தை ஏற்படுத்துவதை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டி, இந்த 3 கால அமைப்புகள், நுத்ஃபாவா இருக்கும் ஒரு பிரிவு, இரத்த கட்டியாக இருக்கும் மற்றும் ஒரு பிரிவு, சதை பிண்டமாக இருக்கும் அடுத்த ஒரு பிரிவு, எலும்பும் தோலுமாக அமையும் இன்னும் ஒரு பிரிவு, முழு குழந்தை வடிவம் பெறுகிற இந்த அமைப்பு என்று சில மாத கால இடைவெளிக்குள் இப்படி ஒரு அமைப்பு மாற்றங்கள், பரிணாம வளர்ச்சியை பெற்று ஒரு முழு குழந்தையாக உலகத்திற்கு மனிதன் வருகிறான். இதற்கு தேவைப்படுகிற காலம் மாதக்கணக்கில் அமைகிறது. பிறகு இந்த உலகம் என்னும் 2வது உலகத்திற்கு மனிதன் வந்தால், இந்த 2வது உலகத்தில் இங்கேயும் கூட படிப்படியான மாற்றங்கள் நிகழ்வதாக இறைவன் சொல்லுகிறான். பிறந்த குழந்தையின் தரமும், வளர்ச்சி அடைகிற நிலையில் பிள்ளை பருவத்தின் தரமும், விளையாட்டு பருவத்தின் தரமும், இளமை பருவத்தின் தரமும், பின்னர் முதுமையின் நிலையும் எல்லாம் ஒன்றல்ல. சன்னம் சன்னமான பரிணாம மாற்றங்கள் ஏற்பட்டு பின்னர் ஒரு பருவம் வருகிற பொழுது மனிதன் மரணத்தை அடைகிறான். இப்படிப்பட்ட மாற்றங்கள் மனிதனுக்கு உலகத்திற்கு வந்ததுக்கு பிறகும் வருகிறது. எப்படி கர்ப்ப அறையில் இருக்கிற பொழுதோ அவனுக்கு இப்படிப்பட்ட மாற்றங்கள் அந்த தகுதிக்கு பொறுத்தது மாதிரி வந்ததோ, அதுபோல் உலகத்திற்கு வந்ததற்கு பிறகும் இங்கேயும் பரிணாம மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا ثم شيبا ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. முதலில் ஒரு பலகீனமான நிலைமை, பின்பு பலகீனத்தில் இருந்து இளமை என்னும் வலிமை, பிறகு அந்த வலிமைக்கு பிறகு மீண்டும் ஒரு பலகீனம், ஒரு நிறை பருவம் என்று மனித வாழ்க்கையில் ஏற்படும் பரிணாம மாற்றங்கள் இப்படி அமையும் என்று உலகத்தின் காட்சிகளை அல்லாஹ் சொல்கிறார். எனவே கர்ப்ப அறையில் ஏற்படுகிற பரிணாம மாற்றம் அது ஒரு வகை என்றால், பிறந்ததற்கு பிறகு உலகத்தில் ஏற்படுகிற பரிணாம மாற்றங்கள் இன்னொரு வகையாக அமையும். இது யாருக்கு பொருந்தும்? பிறந்தவுடன் இறக்கிற குழந்தைக்கோ, சின்ன வயதில் இறக்கிற குழந்தைக்கோ, இளமையில் இருக்கிற குழந்தைக்கோ இந்த ஆயத்தின் கருத்து முழுமையாக பொருந்தாவிட்டாலும், குழந்தை எந்த பருவத்தில் இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் குழந்தையில், இளமையில் மனிதனுக்கு ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. அந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் மனித வளர்ச்சியே இருக்கிறது. எனவே அல்லாஹ் சொல்வது போல, அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف, பலகீனமான நிலையில் உங்களை படைக்கிறான். பின்பு ஜஅல மின் பஅஃபின் குவத்தன், அந்த பலகீனத்திற்கு பிறகு ஒரு வலுவை தருகிறான். பின்பு அந்த வலுவுக்கு பின்னாலே மீண்டும் ஒரு பலகீனத்தை ஏற்படுத்துகிறான். இதுவெல்லாம் யார் ஏற்படுத்துகிற சூத்திரம்? இறைவன் ஏற்படுத்துகிற சூத்திரம். ஆனால் முதல் பருவத்திற்கும் இந்த பருவத்திற்கும் இடைப்பட்ட சூழ்நிலை, முதல் உலகம் மாதக்கணக்கில் முடிந்து போய் விடுகிறது, 2வது உலகம் வருடக்கணக்காக நீடிக்கிறது. 60 வயதோ 50 வயதோ 70 80 அதற்கு இடைப்பட்ட பருவங்களோ, மனிதனுடைய வாழ்க்கை பருவம் பல வருடங்களாக நீடிக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை அவன் முடிக்கிற பொழுது இன்னொரு 3வது உலகத்திற்கு மனிதன் செல்கிறான். அந்த உலகத்திற்கு பெயர் தாருல் பர்ஸக் என்பதற்கு பெயர், அல்லது ஆலமுல் பர்ஸக் என்பது பெயர்.
இந்த உலகம் ஆலமுத் துன்யா என்று சொன்னால் இதற்கு அடுத்து வரும் இன்னொரு உலகத்திற்கு பெயர் ஆலமுல் பர்ஸக் என்பது பெயர். ஆலமுல் பர்ஸக் என்பதும் ஒரு உலகம் என்றே இஸ்லாமியத்தின் பார்வையில் தீர்மானிக்கப்படுகிறது. இது ஒரு உலகம் என்றால் இதற்கு அடுத்து வருவது இன்னொரு உலகம். அந்த உலகம் எப்பொழுது தொடங்குகிறது? மனிதன் மரணித்த வேளையில் தொடங்கி கியாமத்தில் சூர் ஊதி எல்லோரும் யுஹ்ஷரூன் என்று அல்லாஹ் சொல்வது போல எல்லோரும் மீண்டும் எழுப்பப்படும் காலம் மஹ்ஷர், மீண்டும் ஹஷ்ர் செய்யும் காலம் வரைக்கும் அந்த உலக காலம் இருக்கிறது. ஆனால் இந்த காலத்திற்கும் இந்த உலகத்தின் காலத்திற்கும் இதற்கு அடுத்து வரும் பர்ஸக் என்னும் உலகத்தின் காலத்திற்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் எப்படி அமையும்? இந்த உலகத்தின் காலம் வருடக்கணக்கில் என்று சொன்னால் இதற்கு அடுத்து வரும் உலகத்தின் காரணம் இருக்கிறதே அது நூற்றாண்டு கணக்கிலும் செல்லலாம், 1000கணக்கான ஆண்டுகள் கணக்கிலும் செல்லலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து கணக்கெடுத்து பார்த்தால் அவர்கள் இறந்து இப்பொழுது எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதற்கு அடுத்து வரக்கூடிய மக்களுடைய காலத்தை கணக்கு பார்த்தாலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து எடுத்து கணக்கு போட்டாலும் இப்பொழுது அதற்கும் 1400க்கு மேற்பட்ட ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனவே இது நூற்றாண்டுகள் என்ற கணக்கில் காலம் விரிவடைந்து செல்கிறது. இப்படி ஒரு கால அமைப்பு ஆலமுல் பர்ஸக்யா என்று பெயர். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். இந்த மௌத்திற்கு பின்னால் இவர்களுக்கு பின்னால் பர்ஸக் என்னும் ஒரு உலகம் இருக்கிறது. அதனுடைய காலம் இலா யௌமி யுபஅஸூன், கியாமத்தில் அவர்கள் மீண்டும் எழுப்பப்படும் நேரம் வரைக்கும் அந்த உலகத்தின் காலம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அதற்கு ஒரு காலம், இப்படிப்பட்ட ஒரு கால அமைப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிறகு மறு உலகம் என்பது இனிதான் தொடங்குகிறது. ஆலமுல் பர்ஸக், தாருல் பர்ஸக் என்னும் அந்த காலத்திற்கு பிறகுதான் தாருல் ஆஹிரா அல்லது ஆலமுல் ஆஹிரா என்ற இன்னும் ஒரு உலகம் தொடங்குகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னத் தாரல் ஆஹிரத லஹியல் ஹயவான் லவ் கானூ யஅலமூன். உண்மையான உலகம் என்பது கடைசியாக வரக்கூடிய 4வது உலகம். இதுதான் மறு உலகம் என்பது. அந்த உலகம் தான் உண்மையான உலகம். அந்த உலகத்தின் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. ஏனென்றால் கர்ப்ப அறையின் முதல் கட்ட உலகத்தின் அந்த வாழ்க்கை காலம் சில மாத கணக்கில். இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு துனியா என்னும் உலகத்தின் காலம் வருடக்கணக்கில். வஃபாத்திற்கு பிறகு பர்ஸக் என்னும் உலகத்தின் காலம் சில நூற்றாண்டுகள் கணக்கில். மறு உலகம் என்று வந்துவிட்டால் அதற்குடைய ஆயுள் காலத்திற்கு ஒரு முடிவே இல்லை. அவர் நல்லவர்களாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவில்லை, பாவிகளாக இருந்தாலும் அதற்கும் ஒரு முடிவில்லை, காஃபிர் முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் வாழ்க்கைக்கு ஒரு முடிவில்லை. ஹும் ஃபீஹா காலிதுன். சொர்க்கமானாலும் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், நரகமானாலும் அதிலும் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். நரகத்திற்கு போனவர்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு கிடையாது, சொர்க்கத்திற்கு போனவர்கள் வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு கிடையாது. அது ஒரு முடிவற்ற உலகமாக இத்தனை ஆண்டுகள், இத்தனை நூற்றாண்டுகள், இத்தனை 1000 ஆண்டுகள் அல்லது இத்தனை லட்சம் ஆண்டுகள் என்ற கணக்குக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நீண்ட நெடிய காலம். எனவே இந்த உலகத்தின் கணக்குகளை கணக்கு போட்டுக் கொண்டு வந்தால் முதல் உலகம் மாதக்கணக்கில் முடிய, 2வது உலகம் வருடக்கணக்கில் முடிய, 3வது உலகம் சில நூற்றாண்டுகள் பல நூற்றாண்டுகள் என்ற கணக்கில் முடிய, 4வது உலகம் கணக்கற்ற காலமாக விரிகிறது. எனவே காலக்கணக்கில் முதல் உலகத்திற்கு 2வது உலகம் பெரியது, 2வது உலகத்திற்கு 3வது உலகம் பெரியது, 3வது உலகத்திற்கு 4வது உலகம் பெரியது. இப்படி ஒன்று ஒரு உலகத்திற்கும் இன்னொரு உலகத்திற்கும் இடையிலேயும் கூட ஒரு பரிணாமமான மாற்றத்தை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதில் மரணம் என்பது 2வது உலகத்தில் இருந்து 3வது உலகத்திற்கு செல்லும் காலத்திற்கு பெயர் மரணம். 2வது உலகத்தில் இருந்து 3வது உலகத்திற்கு செல்லும் காரணத்திற்கு பெயர் மரணம். அப்படியானால் மரணத்தை பற்றி இஸ்லாத்தின் கண்ணோட்டம் என்ன என்று தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு முன்னால், மரணத்தை பற்றி இஸ்லாமியத்தின் பார்வை என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை என்ன அடிப்படை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள்பாலித்த
அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். இறைவன் யார் யாருக்கு என்ன அஜலை நிர்ணயித்திருக்கிறானோ அந்த அஜலின் காலம் வந்துவிட்டால் அவர்கள் ஒரு வினாடி நேரம் முந்தவும் மாட்டார்கள், ஒரு வினாடி நேரம் பிந்தவும் மாட்டார்கள். மரணம் என்னும் இந்த கட்டம் வருகிற பொழுது இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு மறு உலகத்துக்கு செல்வதற்கு முன்னால் மரணம் என்னும் ஒரு கட்டம் வருகிற பொழுது காலத்தில் முந்துதல் பிந்துதல் இல்லை என்று அருள்மறையின் இந்த வாக்கியம் நமக்கு தெரிவிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்வார்கள். அந்த செய்தி மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் என்பதற்கான அடிப்படை என்ன, மரணத்திற்கான அடிப்படையான சித்தாந்தம் என்ன என்று தெரிகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள். மரணம் என்பது இஸ்லாமியத்தின் பார்வையில் லைஸபி அதமின் மஹலின். மரணம் என்பது லைஸபி அதமின் மஹலின், மரணம் இல்லை என்பதை குறிப்பது அல்ல. ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் இல்லாமல் போய்விட்டார் என்பது இஸ்லாத்தினுடைய வழக்கம் அல்ல, இஸ்லாமியத்தின் வார்த்தை அல்ல, இஸ்லாமியத்தின் சித்தாந்தம் அல்ல. மாறாக மரணத்திற்கு பொருள் என்ன? அல் இன்திகாலு மின் தாரின் இலா தாரின் ஆகர். ஒரு வீட்டிலிருந்து அல்லது இன்னொரு வார்த்தையில் சொன்னார், ஒரு உலகத்தில் இருந்து இன்னொரு உலகத்திற்கு இடம்பெயர்ந்து செல்வதற்கு பெயர் இஸ்லாத்தின் பார்வையில் மரணம். ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டிற்கு அல்லது ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கு இடம்பெயர்ந்து செல்வதற்கு பெயர்தான் இஸ்லாமியத்தின் பார்வையில் மரணமே தவிர ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது என்பது இஸ்லாமியத்தில் மரணத்திற்கு பொருள் அல்ல. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் சொன்னார்கள், மரணம் என்பது இப்படிப்பட்ட ஒரு பருவத்தை அடைகிற பொழுது அந்த மரணத்தின் காலம் வந்துவிட்டால் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன் என்று பெரும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையின் நிலையை பற்றி சொல்கிறார்கள். மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது, மரணிப்பவருக்கும் தெரியாது, மரணிப்பவருக்கு அருகில் இருப்பவர்களுக்கும் தெரியாது. ஆனால் மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அறிவையும் மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஆழ்ந்த அவனுடைய ஆராயும் திறனையும் வைத்து மனிதனுடைய உடல் கூறின் அடிப்படையில் அவர் இன்று மரணிக்கலாம் அல்லது நாளை மரணிக்கலாம் அல்லது நாளை பொழுது மரணிக்கலாம் என்று ஒரு தகவலை தர முடியுமே தவிர மரணிக்கும் அந்த வினாடியை எல்லோரும் தீர்மானிக்க முடியாது. இன்னும் 2 மணி நேரம், இன்னும் 4 மணி நேரம், இன்னும் அரை மணி நேரம், இன்னும் ஒரு நாள் 2 நாள் என்பது போன்ற தகவல்களை தர முடியுமே தவிர இன்ன வினாடியில் என்று யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி சொல்ல முடியாத நிலையில் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் வினாடியை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. வினாடிக்கு முந்திய கால பருவத்தை, வினாடிக்கு பிந்திய கால பருவத்தை வேண்டுமானால் உத்தேசமாக சொல்ல முடியும். இன்று வரை மரணம் அடையும் வினாடியை சராசரி மனிதருக்கு எந்த மனித அறிவும் சொல்லி காட்டவில்லை. எந்த மனித அறிவும் மனிதனுக்கு ஏற்படும் மரணத்தின் வினாடியை குறிப்பிட்டு சொல்லவில்லை. அந்த வினாடிக்கு முன்பின் பருவங்களை பற்றி சொல்லி இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வினாடியை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். மரணம் என்பது மனிதனுக்கு ஒரு பாக்கியமா, மனிதனுக்கு ஒரு கேடா? மரணத்தை பற்றி மனிதன் அச்சப்பட வேண்டுமா, மனிதனை பரடத்தை பற்றி மனிதன் சந்தோஷப்பட வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், மரணத்தை பற்றி மனிதன் அச்சப்பட தேவையில்லை, மரணத்தை பற்றி மனிதன் சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கைக்கு ஒரு சரியான ஒரு தயார் நிலையை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பெற்றிருப்பானால் அவர் மரணத்தை பற்றி அச்சப்பட வேண்டிய தேவையே இல்லை. அதுபோல் ஒரு மனிதன் மரண வாழ்க்கைக்கு பின்னுள்ள வாழ்க்கைக்கு உரிய தயாரிப்பை இந்த உலகத்தில் முறையாக வைத்திருக்கவில்லை ஆனால் அவன் அச்சப்படுவதில் நியாயம் இருக்கிறது. அதுபோல் உலகத்தில் மனிதன் திரண்ட வசதியை வைத்திருக்கிறான், அவன் மரணத்தை பற்றி அச்சப்பட வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு அதற்கு தகுந்த கேள்வியும் கணக்கும் மறுமையில் இருக்கிறது. அதுவே அப்படிப்பட்டவன் அச்சப்பட நியாயம் இருக்கிறது. வசதி இல்லாதவன், வறுமை வாய்ப்பட்டவன், இது போன்ற பொருளாதார பலகீனங்களுக்கு உட்படாதவர்,
பொருளாதார பலகீனம் என்று சொன்னா பணம் இல்லாமையை குறிப்பது அல்ல, பணத்தில் பிறருக்கு மோசம் செய்யாதவன் அப்படிப்பட்டவனும் அந்த மரணத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சங்கதியை நமக்கு சொல்லுகிற பொழுது மரணத்தை பற்றி சொன்னார்கள். அது அச்சப்பட வேண்டிய ஒன்று அல்ல, மாறாக மரணம் என்பது ஒரு நல்ல முஸ்லிமுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சங்கதியை நமக்கு சொல்லுகிற பொழுது மரணத்தை பற்றி சொன்னார்கள். அது அச்சப்பட வேண்டிய ஒன்று அல்ல, மாறாக மரணம் என்பது ஒரு நல்ல முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அமையும் ஒரு பாக்கியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மரணத்தை ஒரு நிஅமத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் எப்படி இருப்பார் என்பதை சராசரி மக்கள் தீர்மானிக்க முடியாது என்பதனால் லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் எவர் இறந்து போவார் என்று நீங்கள் அனுமானிக்கிறீர்களோ, யார் இறந்து போக கூடும் என்ற கட்டத்தில் இருக்கிறாரோ அவருக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லிக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி சொல்லிக் கொடுக்கிற பொழுது கூட தன்மையாக, மென்மையாக, பக்குவமாக அவரை வலியுறுத்தி கஷ்டப்படுத்துவது போல் இல்லாமல் தன்மையாக சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னும் ஒரு வாக்கு இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் லக்கீனு மௌத்தாக்கும், மௌத்தா என்றால் மரணித்தவர்கள் என்பது பொருள். இங்கே கரீபும் மினல் மௌத், மௌத்துக்கு நெருங்கிய பருவத்தை அடைந்து விட்டவர் என்பது இந்த வார்த்தையின் பொருள். ஆகவே மரணத்திற்கு எவர் நெருங்கிய பருவத்தை அடைந்து விட்டாரோ அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள். இன்ன ஷைத்தான அக்ரபு பாயக்கூது மின் இப்னி ஆதம இந்த தாலிக்கல் மஸ்ரஇ, இந்த பருவத்தில் ஷைத்தானுக்கும் மனிதனுக்கும் நெருக்கம் உண்டு, ஷைத்தானுக்கும் மனிதனுக்கும் நெருக்கம் உண்டு. ஆனால் அவன் இதற்கு முன்பு இருந்த நெருக்கத்தை விடவும் எப்பொழுது கூடுதல் நெருக்கத்தை மனிதனோடு அவன் வைக்கிறான், அவன் மரணம் அடையும் வேளையில் வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஷைத்தானுக்கும் மனிதனுக்கும் நெருக்கம் உண்டு. இந்த நெருக்கம் அவன் வாழும் பிற காலத்தில் இருந்த நெருக்கத்தை விட அவன் மரணிக்கும் வேளையில் அவனுக்கும் ஷைத்தானுக்குள்ள நெருக்கம் தான் மிக கூடுதல் நெருக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த நெருக்கத்தில் அவன் என்ன செய்வான்? இவன் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்ல விடாமல் தடுக்கக்கூடும். லா இலாஹ இல்லல்லாஹுடைய தௌஹீத் என்னும் அடிப்படைக்கு மாற்றமான உணர்வுகளை அவன் சிந்தனையில் உண்டாக்கக்கூடும். அதனால் கலிமாவை சொல்ல அவன் தடுமாறக்கூடும், கலிமாவை சொல்ல அவன் தயங்கக்கூடும், கலிமாவுக்கு மாற்றமான கருத்துக்கள் உன் உள்ளத்தில் ஊசலாடக்கூடும். எனவே உங்களுடைய இந்த கட்டத்தில் லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், அப்படி ஷைத்தான் இன்னொரு வகையில் போராட்டம் நடத்தி அந்த பருவத்தில் இருக்கும் அந்த மனிதனை கெடுக்க முயற்சிக்கிற வேளையில் முஃமின்களே நீங்கள் லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லிக் கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, எப்படி ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுப்பை இருக்கிறவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் சமீபத்திய இந்த நாகரிக வாழ்க்கையின் நிலையில் அதில் ஒரு பழுது வந்திருக்கிறது. அந்த காலங்கள்ல மௌத்துக்குரிய காலகட்டங்கள் வந்துட்டா இருப்பவர்களும் தயாராகி கொள்வார்கள், இறப்பவர்களும் தயாராகி விடுவார்கள். இருப்பவர்களும் தயாராகி இருப்பார்கள், இறப்பவர்களும் தயாராகி இருப்பார்கள். இப்போதைய கால சூழ்நிலையில் எப்படி காலத்தின் பருவங்களும் பழக்க வழக்கங்களும் மாறிவிட்டன என்றால் அவர் இறப்பதும் இல்லாதிருப்பது, இறப்பதும் இருப்பதும் நம்முடைய நாட்டத்திற்கு உட்பட்டது அல்ல, அல்லாஹுவின் நாட்டத்திற்கு உட்பட்டது. நாம் செய்கிற முயற்சியெல்லாம் செய்தாலும் பிழைத்துக் கொள்ளாதவர்கள் உண்டு, நாம் செய்கிற முயற்சிகளை செய்யாமல் விட்டாலும் இறக்காதவர்களும் உண்டு. எனவே இறப்பும் என்பதும் இறக்காமல் இருப்பதும் நம்முடைய சித்தாந்தத்திற்கும் நம்முடைய தீர்மானத்திற்கும் உட்பட்டது அல்ல. ஆகவே கடைசி கட்ட வேளையில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இப்படிப்பட்ட நோயாளிகளை ஒப்படைத்து நம்மை போன்ற சராசரி மக்கள் வேண்டியவர்கள் பக்கத்தில் இருந்து லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஹதீஸை செயல்படுத்த விட முடியாத கால சூழ்நிலை வந்திருக்கிறது.
மௌத்தாக்களுக்கு மௌத்து நெருங்கி விட்டவருக்கு கலிமா சொல்லி கொடுங்கள் என்று சொல்லும் இந்த உத்தரவை, பெருமானார் இட்ட இந்த உத்தரவை நம்முடைய கால சூழ்நிலையில் நம்மிலே இத்தகைய நிலையை அடைந்து விட்டவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் சூழ்நிலை நமக்கு இல்லாமலேயே ஆகிவிட்டிருக்கிறது. ஏன்னா நம்மை விட்டு அவங்களை பிரிச்சிடுறாங்க. கலிமா சொல்லாதவர் கையில போய் அவங்க மாட்டிடுறாங்க. நோய்வாய்ப்பட்டவர்கள் கலிமா சொல்லாதவர்கள் கையில போய் இவங்க மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டுகிற பொழுது ஏதோ முயற்சி நடக்குது, முயற்சியை நான் தப்பு என்று வாதிக்கவில்லை, அந்த முயற்சி கூடாது என்று சொல்லவில்லை. மாறாக ஒரு பருவம் வருகிற பொழுது அவர்களுக்கு இத்தகைய கலிமா சொல்லிக் கொடுக்கும் இந்த உத்தரவை செயல்படுத்த முடியாத ஒரு காலச்சூழல் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று வாதிக்கிறேன். எல்லோரையும் விளைக்க வைக்க முடியாத முயற்சியை மாத்திரமே மனிதன் செய்ய முடியும். அப்படி ஒரு சிக்கல் வருகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணத்தின் சூழ்நிலையை சொல்லுவான். யார் மரணிக்க செய்கிறார்கள்? அல்லாஹு தஆலா மரணிக்க செய்கிறான். மரணிக்க செய்பவன் யார்? அல்லாஹு தஆலா மரணிக்க செய்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் 3 விதமான வார்த்தை அமைப்புகள் வந்திருக்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. மரணம் அடையும் வேளையில் வஃபாத்தை ஏற்படுத்துவது யார்? அல்லாஹு தஆலா வஃபாத்தாக்குகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத்து தவஃபத்துஹு ருசுலுனா. ஒருவருக்கு மரணத்திற்குரிய காலம் நேரம் வருகிற பொழுது நம்முடைய தூதர்கள் அவரை வஃபாத்தாக்குகிறார்கள் என்று சொல்கிறான். முதல் வசனத்தில் தான் வஃபாத்தாக்குவதாக சொன்னான். இந்த வசனத்தில் தன் தூதர்கள் வஃபாத்தாக்குவதாக சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதீ உக்கில பிக்கும். உங்களுக்கு ரூஹ் வாங்க வேண்டும் என்றும் உங்களை வஃபாத்தாக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு சாட்டப்பட்ட மலக்கு வஃபாத்தை உண்டாக்குகிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதல் வசனம் அல்லாஹ் வஃபாத்தாவதாக குறிக்கிறது. இரண்டாவது வசனம் அல்லாஹ்வின் தூதர்கள் வஃபாத்தாக்குவதாக குறிக்கிறது. மூன்றாவது வசனம் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாக்குவதாக குறிக்கிறது. இந்த வசனம் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் ஒன்றுக்கு ஒன்று உடன்பாடு இல்லாதது போல் தோன்றினாலும் உண்மையில் உடன்பாடு இல்லாதது அல்ல, மாறாக உடன்பாடு உள்ளவைகளே. எப்படி? அல்லாஹ் தஆலா இந்த வஃபாத்துக்கான உத்தரவை பிறப்பிப்பதும் இதற்கான அடிப்படையான சூத்திரத்தை தன் கைவசம் வைத்திருப்பவனும் அந்த ஆற்றலுக்கு உரியவனும் அல்லாஹ் தஆலா தான். ஆனால் வஃபாத்தாக்கும் பொறுப்பை யாருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் வஃபாத்தாக்கும் பொறுப்பில் பங்கு கொள்வதில்லை. மாறாக இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாக 100கணக்கான மலக்குகளை இறைவன் துணைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த 100கணக்கான மலக்குகள் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் கூடவே இருந்து துணை செய்கிறார்கள், உதவி புரிகிறார்கள். அவர்கள் சிலருடைய பொறுப்புகள் அந்த ரூஹை காலின் முனையிலே இருந்து பாதத்தில் இருந்து முட்டு வரைக்கும் கொண்டு வரும் பொறுப்பு, சிலருக்கு அதை முட்டில் இருந்து நடு இடுப்பு வரைக்கும் கொண்டு வரும் பொறுப்பு, சிலருக்கு அதை நெஞ்சு வரைக்கும் கொண்டு வரும் பொறுப்பு, சிலருக்கு அதை கழுத்து வரைக்கும் கொண்டு வரும் பொறுப்பு. இப்படியெல்லாம் பொறுப்புக்குரிய மலக்குகள் என்னும் தூதர்கள் இருக்கிறார்கள். பின்னர் கடைசி கட்டத்தில் அதை வெளியில் கொண்டு வரும் பொறுப்பை தன் கைவசம் எடுத்துக் கொள்கின்றார்கள் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆக ரூஹை கைப்பற்றும் பொறுப்பில் ருசுல் என்று இறைவன் குறிக்கக்கூடிய மலக்குகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் இந்த ஆணையை உத்தரவை பிறப்பித்து ஆதிக்கம் செலுத்தும் அல்லாஹ்வுக்கும் அதில் அழுத்தமான முதன்மையான முழுமையான தொடர்பு இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் தான் வஃபாத்தாக்குவதாக சொன்னதற்கும் தன் ரசூல்களாகிய மலக்குகள் வஃபாத்தாக்குவதாக சொன்னதற்கும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாக்குவதாக சொன்னதற்கும் இடையில் விழுக்கிற முரண்பாடு மேலெழுந்த வாரியானதாக தவிர உண்மையில் இவற்றுக்கு மத்தியில் முரண்பாடு என்பது இல்லை, மாறாக உடன்பாடானதே. எனவே நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் வஃபாத் நடக்கிறது. யாரும் முந்துவதும் இல்லை, பிந்துவதும் இல்லை. அப்படிப்பட்ட பருவம் வருகிற வேளையில் கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எப்படியோ வஃபாத் என்பது ஏற்பட்டு விடுகிறது. அப்படி ஏற்பட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இன்னும் ஒன்றும் சொல்கிறார்கள். فإذا حضرتم المريض وفي رواية أبي الميت فقولوا خيرا فإن الملائكة يؤمنون على ما تقولون.
ஒரு மையத்தை இறந்து போற ஒருவரை வீட்டிற்கு நீங்கள் வந்தால், அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால், நீங்கள் சொல்வது நல்லதாகவே இருக்கட்டும். ஒரு மையத்திடத்தில் நீங்கள் வந்தால், அந்த இடத்தில் நீங்கள் சமூகம் அளித்திருந்தால், நீங்கள் சொல்வது நல்லதாகவே இருக்கட்டும், நல்லதற்கு மாற்றமாக நீங்கள் சொல்ல வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதில் இன்னொரு விசேஷத்தையும் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை ரிவாயத் செய்பவர் அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ஜௌஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியாகிய அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை ரிவாயத் செய்கிறார்கள். மையத்துகளுக்கு வகீத்துகளை நீங்கள் விசாரிக்க, மையத்துகள் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வந்தால், நீங்கள் பயன்படுத்தும் சொற்றொடர்கள், நீங்கள் பயன்படுத்தும் செய்திகள், வார்த்தைகள் எல்லாம் நல்லதாக இருக்கட்டும். அது மையத்துக்கு துஆ செய்வதாக இருக்கட்டும். ஏனென்றால் நல்லதை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். ஆமீன் என்பதே துஆவுக்கு சொல்லப்படுவதுதான். ஆமீன் என்பது துஆவுக்கு சொல்லப்படுவது. எனவே மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்பது துஆவாக இருக்கட்டும் என்பது இந்த வார்த்தையின் பொருள். இதா ஹலர்தும் அல் மையித ஃபகூலு கைரன், நல்ல துஆவை நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் அங்கே விஜயம் செய்திருக்கிற மலக்குகள் யுஅம்மிலூன அலா மா தகூலூன், நீங்கள் கேட்கும் துஆக்களுக்கு அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். நீங்கள் துஆ கபூலாகும் தகுதிக்கு அற்றவர்களாக, உரியவர்களாக இல்லாமல் இருந்தாலும் மலக்குகள் துஆவுக்கு கபூலுக்கு தகுதிக்கு உரியவர்கள். அவர்கள் ஆமீனை அல்லாஹ் கபூலாக்க கூடும் என்ற கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த நிலையில் இதை ரிவாயத் செய்யும் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் ஒரு தகவலையும் நமக்கு சொல்கிறார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக ஆரம்ப காலத்து சஹாபிகளில் ஒருவர். மக்காவில் மினல் முஹாஜிரின் அல் அவ்வலீன், முதல் முஹாஜிர் கூட்டத்தில் ஒருவர். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹாவும் அவர்களில் ஒருவர். மக்காவில் இருந்த ஹபஷாவுக்கு முதல் ஹிஜ்ரத் போனவர்களில் இவர்களும் இரண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். ஹபஷாவிலிருந்து மீண்டும் மதீனாவுக்கு வந்தார்கள். அப்படிப்பட்ட உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபி, உஹதிலே கலந்து கொண்ட அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதில் ஷஹீதாகி விட்டார்கள். அவர்கள் வஃபாத்தாகும் வேளையில், வஃபாத்தாகி விட்டதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நினைவில் ஆடுகிறது, நினைவில் வருகிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தான அந்த இடத்தில், அவர்கள் ஷஹீதான அந்த இடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஃகிர் லஹு வ அக்புனி மின்ஹு அக்பா ஹஸனா. இறைவா, அபூ ஸலமாவுக்கு நீ குற்றங்களை மன்னிப்பாயாக, அபூ ஸலமாவுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அபூ ஸலமா என் கணவர், அவர் வஃபாத்தாகி விட்டார், அவருக்கு பதிலாக நல்ல ஒரு கணவரை எனக்கு தருவாயாக. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா துஆ செய்கிறார்கள். இயற்கையாக ஒரு பெண் தன்னுடைய இயல்புக்கு ஏற்றவாறும் நியாயத்திற்கு ஏற்றவாறும் சொல்லும் வாசகம் அல்லாஹும்ம அக்புனி மின்ஹு அக்பா ஹஸனா. இறைவா, அபூ ஸலமாவுடைய குற்றங்களை மன்னித்து அவருக்கு பதிலாக நல்ல கணவரை எனக்கு தருவாயாக என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுபடி யுஅம்மினூன மா தகூலூன், மலக்குகள் நீங்கள் கேட்கும் துஆக்களுக்கு ஆமீன் சொல்கிறார்கள். அந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்கி விட்டான். அதை சந்தோஷத்தோடு உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா கபூலாக்கி விட்டான். எனக்கு அபூ ஸலமா என்னும் அந்த கணவரை விட மிகச் சிறந்த மாற்று கணவரை அல்லாஹ் தஆலா தந்து விட்டான். காரணம், உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இதன் பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்துக் கொண்டார்கள். ஒரு நல்ல மாற்றை அல்லாஹ் தஆலா உருவாக்கி கொடுத்ததை அதற்கு உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். இறந்தாச்சு. இதுல இன்னொரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியது லா யஸ்தகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி நேரம் யாரும் முந்தவும் மாட்டார்கள், ஒரு வினாடி நேரம் யாரும் பிந்தவும் மாட்டார்கள் என்ற இந்த கருத்து
எல்லோருக்கும் பொருந்தும் செய்தியா, பொதுவான செய்தியா? அது எல்லோருக்கும் பொருந்தும் செய்தி அல்ல, அது ஒரு பொதுவான செய்தி. சராசரி முஸ்லிம்களுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் உரிய செய்தியே தவிர அல்லாஹ் தஆலாவுடைய மேம்பட்ட நல்லடியார்களுக்கு பொருந்தும் செய்தி அல்ல. அல்லாஹ் தஆலா தன் நல்லடியார்களை வஃபாத்தாக்குவதற்கு முன்னால் அவர்கள் விருப்பத்தை அறிகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கை அடிப்படையாக கொண்டு நமது மகான்கள் சொல்வார்கள். அதுபோல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை விட்டுவிடுங்கள், நபிமார்களை எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா நபிமார்களுக்கும் நிலைமை அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வஃபாத்தாகுவதற்கான காலமும் கட்டமும் வந்த பொழுது இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அணுகி வந்து வஃபாத்திற்கான செய்தியை சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய கலீலாகிய என்னை என் கலீலாகிய இறைவன் இப்படி வஃபாத்தாக்குவதை விரும்புவானா என்று கேட்டார்கள். இந்த செய்தியை கொண்டு இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான், அல்லாஹ் தஆலா நான் இப்ராஹிமுக்கு கலீல், இப்ராஹிம் எனக்கு கலீல், கலீலாகி என்னை சந்திக்க இப்ராஹிம் ஆகிய கலீல் வெறுப்படையலாமா என்று அல்லாஹ் தஆலா பதிலுக்கு கேட்டு அனுப்பியதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிலைமை இப்படி இருந்ததை ஹதீஸுகள் தெளிவுபடுத்தி காட்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய உடல் நலம் குன்றி இருந்த வேளையில் மிம்பர் படியின் கடைசியில் உட்கார்ந்து சஹாபிகளுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹய்யர அப்தன் மின் இபாதிஹி, அல்லாஹ் தஆலா தன் அடியார்களில் ஒருவருக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்தான். அந்த விருப்பம் நிர்ணயிக்கப்பட்ட வேளையில் நீங்கள் வஃபாத்தாக விருப்பமா, அல்லது இன்னும் அதிக காலம் இந்த உலகத்தில் வாழ உங்களுக்கு விருப்பமா? இந்த ரெண்டில் எதையும் தேர்ந்தெடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தன் அடியார்களில் ஒருவருக்கு சொன்னான். அந்த அடியார் நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் வஃபாத்தாகுவதையே தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இந்த வாய்ப்பை யாருக்கு கொடுக்கிறான்? நபிமார்களுக்கு கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறான். தன் நல்லடியார்களாகிய மேன்மக்களுக்கும் கொடுக்கிறான். எனவே நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் வினாடி நேரம் முந்தாது பிந்தாது என்ற வாதம் எல்லோருக்கும் உரியதல்ல, மாறாக பொதுவானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன பொழுது கூடியிருக்கிற சஹாபிகளுடைய மத்தியில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் சஹாபிகள் உபதேசத்தை உபதேசமாகவே கேட்டுக்கொண்டிருக்க, இந்த வார்த்தை ஒரே ஒருவருக்கு மாத்திரமே உள்ளத்தில் பாதிப்பை உண்டாக்கியது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். இறைவன் தன் அடியார் ஒருவருக்கு அவர் நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் வஃபாத்தாக விருப்பமா, நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை விடவும் அதிக நாள் வாழ விருப்பமா, இந்த ரெண்டில் எந்த முடிவையும் எடுக்க அவருக்கு உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் வஃபாத்தாகுவதையே அந்த அடியார் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொன்ன பொழுது எந்த சஹாபியின் உள்ளத்திலும் சலனத்தை ஏற்படுத்தாத இந்த வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை திருத்தோழரும் முதன்மை தோழருமாகிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் மாத்திரம் பாதிப்பை உண்டாக்கியது. அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அருகிலே இருக்கிற மற்றைய சஹாபிகள் இவர்கள் தேம்பி தேம்பி வளமைக்கு மாற்றமான குரலோடு அழுவதை பார்த்த பொழுது, கண்ணீர் சொரிய அழுவதை பார்த்த பொழுது மற்றைய சஹாபிகள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையோ சொல்கிறார்கள், இதற்கு ஏன் இவர் அழ வேண்டும் என்று பேசிக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ ஒரு அடியாரை பற்றி சொல்ல அதற்கு இவர் ஏன் அழ வேண்டும் என்று மற்ற சஹாபிகள் பக்கத்தில் இருக்கிற மற்றவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ ஒருவரை பற்றி சொல்லவில்லை, மாறாக தன்னை பற்றித்தான் சொல்லுகிறார்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். இதை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிகளையும் நோக்கி சொன்னார்கள்,
இன்னி இத்தகத்துல்லாஹ கலீலன், நான் அல்லாஹுவை மாத்திரமே எனக்கு கலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு கலீல் அல்லாஹு மாத்திரமே என்று சொல்லிவிட்டு, உலவ் குன்து முத்தகிதன் கலீலன் லத்தகது அபூபக்கரின் கலீலா, அல்லாஹ்வை தவிர ஒருவரை மாத்திரமே கலீலாக தேர்ந்தெடுக்க முடியும். அந்த வார்த்தையின் சூத்திரம் அப்படி. ஒருவர் இன்னொரு கலீலை தேர்ந்தெடுக்க முடியாது, ரெண்டு கலீலை தேர்ந்தெடுக்க முடியாது. எனக்கு கலீல் அல்லாஹு மாத்திரமே. அல்லாஹு அல்லாத இன்னொரு கலீலை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வதாக வைத்துக் கொண்டால் அப்படிப்பட்ட ஒருவராக அபூபக்கர் சித்திக் அவர்களைத்தான் என் கலீலாக நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் இத்தனை சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு உணர்ச்சி மயமான சூழலில் இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்பொழுது நாம் கொண்டிருக்கிற இந்த நிலையில் ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு லா யஸ்தகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்தீமுன், வினாடி பிந்துவதும் இல்லை, வினாடி முந்துவதும் இல்லை. இந்த ஆயத்தின் பொருள் மொத்தத்தில் எல்லோருக்கும் உரியது அல்ல, பொதுவானது. அதில் விதிவிலக்காக தன் நபிமார்களை, தன் ரசூல்மார்களை, தன் நல்லடியார்களை இறைவன் வேறுபடுத்தி வைத்திருக்கிறான். அவர்கள் எப்பொழுது வஃபாத்தாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்பொழுது அவர்களை வஃபாத்தாக்குகிறான். இந்த வித்தியாசமான சக்தியை, உரிமையை தன் நல்லடியார்களுக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். சரி, இறந்து முடிஞ்சு இனி சடங்கு, இனி குளிப்பாட்டுவதும் கஃனிடுவதும் தஃபன் செய்வதும் தொழு வைப்பதும் தஃபன் செய்வதும் ஒரு முஸ்லிமுக்கு நாம் செய்யும் காரியங்கள். நாம் முதலிலேயே சொன்னோம், மரணம் என்பது இஸ்லாமியத்தின் பார்வையில் லைஸபி அதமின் மஹலின், அது இல்லாமையை குறிப்பது அல்ல, மாறாக ஹுவ இன்திகாலும் மின் தாரின் இலா தாரின் ஆகர், ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு இடம்பெயர்வதை போன்றதுதான் மரணம் என்பது. அப்படியானால் இறந்து போனவருக்கும் நமக்கும் இடையிலேயான உறவும் சம்பந்தமும் எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியை அதற்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் முஸ்னதில் பதிந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல் மய்யித்த யஅரிஃபு மன் யஹ்மிலுஹு வ மன் யக்ஸிலுஹு வ மன் யுத்லீஹி ஃபீ கப்ரிஹி, மையத்துக்கு தன்னை குளிப்பாட்டுபவர்கள் யார் யார் என்று தெரியும், குளிப்பாட்டி தன்னை சுமந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் யார் யார் என்றும் தெரியும், கபரில் கொண்டு தன்னை இறக்கி வைப்பவர்கள், தனக்கு உதவுபவர்கள் யார் யார் என்றும் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப இறந்து போனா ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம் அல்ல. இறந்து போனவருக்கு இருப்பவர்களை பற்றி தெரிகிறது, இறந்து போனவருக்கு இருப்பவர்கள் செய்யும் காரியம் தெரிகிறது, தனக்கு கஃனிட்டவர் யார் என்று தெரிகிறது, தன்னை குளிப்பாட்டியவர் யார் என்று தெரிகிறது, தன்னை சுமந்து கொண்டு செல்பவர்கள் யார் என்று தெரிகிறது, தன்னை கபரிலே கொண்டு போய் வைத்து அடக்கம் செய்தவர்கள் யார் என்று தெரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்குகள் இவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வாக்குகள் நமக்கு உணர்த்தும் செய்திகள் என்ன? இறந்து போவதற்கு பிறகு முற்றிலும் இல்லாமை என்பது இஸ்லாத்தில் இல்லை. இறப்பிற்கு பிறகும் ஒரு உலகம் இருக்கிறது. அது இறப்புக்கு முன்பு உள்ள உலகத்தை விட காலத்தால் அதிகமானது. இறப்புக்கு முன்பு உள்ள உலகத்தில் இருக்கிற ஜீவனை போல் இறப்புக்கு பின்பு உள்ள உலகத்திலும் ஒரு ஜீவன் இருக்கிறது. அதனால் இஸ்லாம் இறப்புக்கு பிறகு உள்ள உலகத்தை ஆலமுல் பர்ஸஹ் என்று சொல்வது போல் இறப்புக்கு பிறகு உள்ள வாழ்க்கை காலத்தை அல் ஹயாத்துல் பர்ஸஹியா, பர்ஸஹ் வாழ்க்கை என்றே இஸ்லாம் சொல்லுகிறது. ஹதீசுகள் அப்படியே குறிக்கின்றன. அப்ப இறப்புக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இறப்புக்கு பிறகும் ஒரு உலகம் இருக்கிறது, இறப்புக்கு பிறகு மனிதனுக்கு மனிதனோடு மனிதன் பேசும் வாய்ப்புகள் இருக்கின்றன, இறப்புக்கு பிறகு இறந்தவரோடு இருப்பவர்கள் பேசும் வாய்ப்புகள் இருக்கின்றன, இறந்ததற்கு பிறகு இறந்தவர்கள் இருப்பவர்களோடு பேசும் வாய்ப்பும், இருப்பவர்கள் இறந்தவர்களோடு பேசும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. இறந்ததற்கு பிறகு அந்த இறந்தவர்களை கேள்வி கணக்கு கேட்பது இருக்கிறது. அவர்கள் செய்த நல்ல அமல்கள் தீய அமல்களை
அவருடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையில் அவரை பொறுத்து, அவர் நடந்ததை பொறுத்து, இறைவன் அவருக்கு அமைப்பதை பொறுத்து அது கபர் குழியாக இருக்கலாம், நாம் கண்ணில் பார்த்த அந்த நீள அகலத்தின் அளவுள்ள குழியாக இருக்கலாம், அல்லது அதைவிடவும் சிறியதாக அது மாறலாம், அல்லது அதைவிடவும் பெரிய இடமாக அது மாறலாம். அது நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பூங்காவாகவும் திகழலாம். நரகத்தின் ஒரு பள்ள குழியாகவும் அது இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலத்துன் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃபரத்துன் மின் ஹுஃபரின் நீரான், நரகத்தின் ஒரு பள்ள குழி அது, அல்லது சொர்க்கத்தின் ஒரு பூங்கா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கு இந்த யதார்த்தத்தை நமக்கு உணர்த்தி காட்டும். எனவே இறந்து போனதற்கு பிறகு இறந்தவருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாரும் கற்பனை செய்யக்கூடாது, யாரும் எண்ணவும் கூடாது. இஸ்லாமியத்தின் பார்வையில் இறப்பு என்பதும் இறப்புக்கு பிறகு உள்ள வாழ்க்கை என்பதும் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு வேண்டுமானால் வாழ்க்கை வித்தியாசம் இருக்கலாமே தவிர வாழ்க்கை என்ற வார்த்தையில் வித்தியாசம் இல்லை, வாழும் விதத்தில் வித்தியாசம் இருக்கிறது. வாழும் விதத்தில் வித்தியாசம் இருக்கிறது. வாழ்க்கை என்ற வார்த்தையில் வித்தியாசம் இல்லை, வாழ்க்கையின் யதார்த்தத்திலும் வித்தியாசம் இல்லை. இஸ்லாம் சொல்லும் அடிப்படை சூத்திரம் இது. அதனால் இறப்புக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் அடக்கம் செய்துவிட்ட அந்த கபராளி, நீங்கள் அடக்கம் செய்துவிட்ட அந்த கபராளி இன்னஹு லயஸ்மஉ கர்அனி ஆலிஹிம், அடக்கம் செய்துவிட்டு திரும்பி செல்லக்கூடியவர்கள் தங்கள் கால்களில் அணிந்திருக்கும் அந்த செருப்பு எழுப்புகிற ஒலியையும் கபரிலே நீங்கள் அடக்கம் செய்துவிட்ட மையத்து தன் காது கொண்டு கேட்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய சக்தியை விட அவர்கள் சக்தி அதிகம் என்று நாயகம் சொல்கிறார்கள். வித்தியாசம் புரியுதா? நமக்கு இருக்கும் ஆற்றலை விட அவர்களுக்கு உள்ள ஆற்றல் அதிகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது என்ன ஆற்றல்? கபருக்குள் நமக்கு நம்பிக்கை, அது ரெண்டு பேச்சே இல்லை. நாம் அடக்கி முடித்ததற்கு பிறகு கபராளிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடியும் நாம் நம்புகிறபடியும் நமக்கு அறிவிக்கப்பட்டபடியும் ரெண்டு மலக்கள் வருவார்கள். மலக்கள் அவர்களை உட்கார வைத்து கேள்விகள் கேட்பார்கள். அதை அடிப்படையாக வைத்து நாம் தல்கீன் ஓதுகிறோம், எல்லாம் நடக்குது. ஆனா கபூர்ல நடக்கிற கேள்வி கணக்கு, சுவால் ஜவாபு வகைராக்கள் எதுவும் நம்ம காதல விடுறதில்லை. புரியுதா? அடைக்கிட்டு நம்ம வர வேண்டாம், நின்னே பார்ப்போமே, அடைக்கிட்டு உடனே வராம கபருக்கு பக்கத்திலே நின்று பார்த்தாலும் இந்த கேள்வி கணக்கு வகைராக்கள் அல்லது அராபு நியமத்து வகைராக்கள் சம்பந்தப்பட்ட எந்த செய்தி நம்ம காதல உழை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் வாக்கை பாருங்கள். வெளியில நாம் நடந்து போற பொழுது நம்முடைய கால்களில் நாம் அணிந்திருக்கும் செருப்பில் எழுப்புகிற வலுகிற ஒலி சத்தம் கபூர்ல உள்ள ஆளு காதில் விழுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்மஊன கர்அனி ஆலிஹிம், செருப்பு எழுப்பும் ஒலியை அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப யாருடைய காதுடைய பவர் கூடுது? உள்ள நடக்கிற செய்தி நம்ம காதல உழல் இல்ல, நம்ம செய்தி அங்க உள்ள காதல உழுதில்ல. அப்ப வெளியில தல்கீன் ஓதுவதனுடைய நோக்கம் என்ன? நான் வெளியில் அந்த மையத்தை பார்த்து பேசுறதானே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குப்படி ரெண்டு மலக்கள் உன்னை வந்து எழுப்பி உட்கார வைத்து உன்னிடத்திலே இப்படியெல்லாம் மன் ரப்புக்கு என்று கேள்வி கேட்டால், உமன் நபியுக்கு என்று கேள்வி கேட்டால், ஒமா கிப்லத்துக்கு என்று கேள்வி கேட்டால், ஒமா இமாமுக்கு என்று கேள்வி கேட்டால் நீ என்ன பதிலை எல்லாம் சொல்லுன்னு நம்ம பேசுறோமா? தல்கீன்ல ஓதுறோமா? யார்கிட்ட பேசுற செய்தி அது? மையத்தில் இருக்கும் கபராளிகிட்ட நாம் பேசுவது. அப்ப நம்முடைய நம்பிக்கை, நாம் சொல்லும் இந்த வாசகம் அவர் காதில் விழும். அவர் பதில் சொல்ல தயக்கும் நிலையில் இருந்தால் நாம் சொல்வதை வைத்து இதை வைத்து அவர் எடுத்துக் கொடுத்து பதிலை சொல்லக்கூடும் என்பதுதான் விதி. இப்ப நாம் வெளியில் ஓடும் தல்கீன் அவர் காதில் விழும் என்பது நமது மார்க்கத்தின் சூத்திரம். நம்முடைய செருப்பின் ஒலி அவர் காதில் படும், அதை அவர் கேட்கார் என்பது மார்க்கத்தின் சூத்திரம். ஆனால் அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுவதும் அதற்கு அவர் சொல்லும் பதில்களும் அங்கே நடக்கும் மற்றைய சூழல்கள் எதுவும் நம்முடைய காதில் விழுவதில்லை, அதை நாம் கேட்பதும் இல்லை. இப்பொழுது இறந்தவரை விட வலிமை குன்றியவர்களாக நாம் இருக்கிறோமே தவிர நம்மை விட அவர்கள் வலிமை குன்றியவர்கள் அல்ல என்று ஆகிறது. உண்மைதானே? நம்மை விட அவர்கள் வலிமை குன்றியவர்கள் அல்ல. இதுல இன்னும் ஒரு படி மேல போய், இதெல்லாம் முஸ்லிம்கள் சங்கதி இப்ப நாம பேசுறது, காபிர்கள் சங்கதி ஒண்ணு இருக்குது. ஆக மோசமான காபிர் சங்கதியும் இருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டுவிட்ட அபூஜஹல் வகையராக்களான 17 பேர்களையும் ஒரு குழி தோண்டி அந்த குழியில் இந்த 17 பேருடைய பிரேதத்தையும் தூக்கி போட்டுவிட்டு பின்னர் அவர்களுக்கு அருகில் சென்று நின்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னனா கது வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா. எங்கள் இறைவன் எங்களுக்கு வெற்றியை தருவதாக வாக்களித்தான், அந்த வாக்கை அவன் நிறைவேற்றி விட்டான். ஆனால் பகல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுக்கு அவன் தந்த வாக்குப்படி தோல்வியை நீங்கள் பெற்றுக் கொண்டு விட்டீர்கள் அல்லவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது பக்கத்தில் இருந்த உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகமே, வெறும் சடலங்கள், வெறும் பிரேதங்கள், எந்த ரூஹும் உணர்வும் மற்ற பிரேதங்கள்கிட்ட போய் பேசுறீங்களா, அவங்களுக்கு என்ன விளங்கும்னு சொன்னான். எந்த வெறும் பிரேதங்கள்கிட்ட, அதாவது காபிர்கள், குழியில் தூக்கி போடப்பட்டு விட்ட காபிர்களுடைய பிரேதங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய பொழுது உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், வெறும் ரூஹுகள் அற்ற ஜடலத்தோடு பேசுகின்றீர்களே நாயகமே என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், மா அன்தும் பி அஸ்மஅ மின்ஹும். நான் சொல்வது உங்கள் காதிலும் விழுகிறது, நான் சொல்வது அவர்கள் காதிலும் விழுகிறது. ஆனால் நான் சொல்வதை நீங்கள் கேட்பதை விடவும் தெளிவாக அவர்கள் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நான் சொல்வதை நீங்களும் கேட்கிறீர்கள், நான் சொல்வதை அவர்களும் கேட்கிறார்கள். யாரை நீங்கள் பிரேதங்கள் என்றும், யாரை வெறும் ஜீவத்துகள் சடலங்கள் என்றும், ரூகுகள் அற்ற உணர்வுகள் அற்றவர்கள் என்றும் சொல்கின்றீர்களோ, இந்த பிரேதங்களும் நான் சொல்வதை கேட்கிறார்கள். ஆனால் நீங்கள் கேட்பதை விடவும் தெளிவாக அவர்கள் கேட்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாரை பார்த்து? உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து. அப்படியானால் அபூஜஹல் கேட்கிற பவர் கூடத்தான் இருக்கு. உலகத்தில் வாழக்கூடியவர்கள் கேட்பதை விடவும் செத்து போன அபூஜஹலுக்கு இன்னும் தெளிவாகவே காதல உழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் வாக்குகள். அப்படியானால் இறந்து போனதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் சிறந்ததாக இருந்தால் உலகத்தில் அந்த வாழ்க்கையின் தரம் இகழ்வுக்குரியது. உலகத்தில் இகழ்வுக்குரிய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருந்தால், எனவே இறப்புக்கு பிறகு ஒரு ஜீவசக்தி இருக்கிறது, ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது, கேட்கும் சக்தியை காது பெற்றிருக்கிறது, பார்க்கும் சக்தியை கண் பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு கபருக்கு யாராவது கபரு பகுதியில் நீங்க நடந்து போனீங்கன்னு சொன்னா சலாம் சொல்லுங்க. அந்த கபராளியை நீங்கள் அறிந்த உலகத்தில் அறிமுகமான ஆளாக இருந்தா நீங்கள் அந்த கபராளி இந்த அறிமுகமானவர் என்பது சலாம் சொல்ல விளையுங்கிறார். அறிமுகமானவராக இருந்தால் கபராளிக்கு தெரியும், இந்த நபர் நம்முடைய நண்பர், நம்முடைய சாச்சா, நம்முடைய பெரியப்பா, நம்முடைய அண்ணன், நம்முடைய தம்பி, மச்சா மச்சன, வேண்டிய வேண்டாதவன், இந்த ஆளுன்னு கபராளிக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய முன்னோர்களில் இறந்து போனவர்கள் நல்லடியார்களாகவே இருந்துவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொன்னால் என்பது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையின் நடப்புகளை அவர்கள் பார்க்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் நடப்புகளை அவர்கள் பார்த்து அந்த வாழ்க்கையின் நல்லதை அவர்கள் கண்டால் இஸ்தப்ஷரு, அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் நடப்புகள் தவறாக இருந்தால் அதை பார்த்தவர்கள் கரிகு, வெறுப்படைகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உலகத்துல வாழக்கூடிய தான் மகன், தான் அண்ணன், தம்பி, சொந்தக்கார, வேண்டியவர், நண்பர்கள் என்றெல்லாம் கபரல்ல உள்ளவங்களுக்கு தெரியுது. ஒழுங்கா நடந்தா அவங்க சந்தோஷப்படுறாங்க, தப்பா நடந்தா அவங்க வருத்தப்படுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு கபரிலே உள்ளவர்கள் இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட நல்லடியார்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், என்னோட சம்பந்தப்பட்ட நாட்கள், என் மகன், என் பேரன், என் அண்ணன் தம்பி, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் அப்படிலாம் இருக்கிறாங்க, அவர்களை நீ லா துமித்துவும் ஹத்தா தஹ்திஹும் கமா ஹதைதனா, இறைவா எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதை போல அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்காம நீ மௌத்தாக்கிடாத, எங்களுக்கு நீ ஹிதாயத்து காட்டியது மாதிரி அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்காமல் நீ மௌத்தாக்காத என்று நம்முடைய முன்னோர்கள்ல நல்லடியார்கள் ஹிதாயத்து பெற்ற மேன்மக்கள் மௌத்தாகி இருந்தா நம்முடைய நிலைமையை பார்த்து நமக்காக இப்படி துஆ செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
இறந்து போனவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தரமானது, அவருடைய ஆன்மீகமான ஆற்றல் எவ்வளவு வலுவானது, அவருடைய கேட்கும் சக்தி எவ்வளவு சிறப்பானது என்ற சங்கதியெல்லாம் நமக்கு தெரிகிறது. இதன் ஒரு முன்னுரையாக வைத்துக் கொண்டு இந்த கட்டத்தில் நிப்பாட்டிக்கிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்துக்கு வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்து அவர்கள் வஃபாத் ஆகுவது என்ற ஒரு நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி, அவர்களுக்கும் வஃபாத்து உண்டு, மனித பிறவி என்ற ஒன்று என்று வந்துவிட்டால் அதற்கு வஃபாத்து உண்டு. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு வஃபாத்தை ஏற்படுத்த போவதற்கு முன்பே எல்லா சங்கதிகளையும் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தான். கால நிர்ணயம்ங்கிறது தெரிவிச்சு கொடுத்துட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தின் 3 பகுதியையும் உணர்ந்தவர்கள். காலத்தின் 3 பகுதியையும் உணர்ந்தவர்கள். எந்த காலத்தில் எது நடந்தது, இந்த காலத்தில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கும் என்பதையெல்லாம் தெரியும். எல்லா வல்லமையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது புனிதமான ஹஜ்ஜத்துல் வதா என்னும் கடைசி ஹஜ் செஞ்ச ஹஜ்ஜே ஒண்ணுதானே, அவள் செய்த ஹஜ்ஜே ஒன்றே ஒன்றுதான். அந்த ஒரு ஹஜ்ஜுக்கு பேரே ஹஜ்ஜத்துல் வதா, பயண ஹஜ்ஜி என்றே பெயர். உல்ஹஜ் மாசம் முடிந்து அவர்கள் மீண்டும் மதீனாவுக்கு வந்து துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் அவ்வல் பிறை 12 உலகத்தில் வஃபாத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இந்த இடைப்பட்ட காலம் 2 மாதங்கள் மாத்திரமே, கிட்டத்தட்ட 2 மாதங்கள் மாத்திரமே இருக்கின்றன. ஆனால் புனிதமான மக்காவில் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த வேளையில் அரபாவிலும் மினாவிலும் தன் யதார்த்தம் எது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. மார்க்கம் உங்களுக்கு நிறைவாகி விட்டது, நான் நிறைவுபடுத்தி விட்டேன். அதன் வழியே என்னுடைய நியாமத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன். இஸ்லாம் தான் உங்களுக்கு மார்க்கம், அதையே நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும், அதுதான் எனக்கு உகப்பானது, பொருத்தமானது என்றெல்லாம் சங்கதிகளை சொல்லி இந்த மார்க்கம் நிறைவு பெற்றுவிட்ட மார்க்கம், இந்த மார்க்கம் என்ற ஒன்றை உங்களுக்கு சொல்லி தெரிவித்து வாழ்ந்து வழிகாட்டி நடக்கும் முறைகளையும் நடக்க வேண்டிய நெறிகளையும் காட்ட வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிகள் முடிந்து போய்விட்டன. இனி தெரிவிக்க வேண்டிய சங்கதியின் உண்மையில் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி முடிந்து போய்விட்டது. இதை சந்தோஷ நாளாக பிறர் நினைத்தார்கள், பிறர் கருதினார்கள். உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கி இதை அவர்கள் பகிரங்கமாக அறிவித்த பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுதும் அழுதார்கள். அது மாத்திரமல்ல, إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அல்லாஹ் தஆலாவுடைய அருளும் அவன் அளிக்கும் வெற்றியும் நபியே உங்களுக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சங்கமிக்கும் காலம் வந்து விடுகிற பொழுது فسبح بحمد ربك واستغفره, அல்லாஹுவை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹுவை நீங்கள் புகழுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்னும் கருத்து கொண்ட இந்த வசனத்தை, இந்த சின்னஞ்சிறிய சூறாவை ஆக இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினார். இந்த வசனம், இந்த சூரா இறக்கப்பட்டதற்கு பிறகு ஹதரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திற்கு போவதானாலும், போய்விட்டு திரும்பி வந்தாலும், உட்கார்ந்தாலும், எழுந்தாலும், எப்பொழுதும் எந்த கட்டத்திலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னது மாதிரி எப்பொழுதும் தஸ்பீஹில் இருந்தார்கள், எப்பொழுதும் தஹ்மீதில் இருந்தார்கள், எப்பொழுதும் இஸ்திக்ஃபாரில் இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால தஸ்பீஹ் செய்யலையா, அதற்கு முன்னால தஹ்மீது செய்யவில்லையா, அதற்கு முன்னால இஸ்திக்ஃபார் செய்யவில்லையா என்பதல்ல வாதம். அதற்கு முன்னால் தஸ்பீஹ் செய்தார்கள், அதற்கு முன்னாலும் இஸ்திக்ஃபார் செய்தார்கள், அதற்கு முன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். ஆனால் முன் எப்போதையும் விட மிக அதிகமாக அல்ல, மிக மிக அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ்
மிக அதிகம் மிக மிக அதிகமாக இந்த வாசகங்களை சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய லைப்பில் எப்பொழுதும் மூழ்கி இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல படிகள் அதிலே மேலே சென்றார்கள். அதனுடைய எல்லை, அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம், அதனுடைய நிலை, அதனுடைய தராதரம் எதையும் நம்மால் கற்பனை செய்ய, எண்ணி பார்க்க, சிந்திக்க முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கட்டத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை சொல்வார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சின்னஞ்சிறிய சூரா இறங்கிய பொழுதும், அந்த ஆயத்தை இறங்கிய பொழுதும் அழுதிருக்கிறார்கள். மினாவிலும் அழுதார்கள், அரஃபாவிலும் அழுதார்கள். அவர்கள் அழுத யதார்த்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அறிந்தவர்கள். அவர்களைப் போல் பிற நபிமார்களும் அல்லாஹ்வை அறிந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அறிந்த அளவுக்கு இன்னொரு நபி அல்லாஹ்வை அறிந்திருக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அறிந்த அளவுக்கு இன்னொரு சஹாபி அறிந்திருக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு அதிகமாக, அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு திறனாக அறிந்த முதல் பெருமையும் முழுமையான பெருமையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மாத்திரமே உண்டு. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சின்னஞ்சிறிய அங்க அசைவுகளுக்கும் யதார்த்தமான பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் யோக்கியதாம்சம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு சதாவும் தஸ்பீஹ், சதாவும் தஹ்மீர் இன்னும் பல்கி பெருகி நின்ற வேளையில் ஒரு நாள் பொழுதில் சஃபர் பிறை கடைசி புதன், பல்வேறு ரிவாயத்துக்களுக்கு மத்தியில் சரியான ரிவாயத்தின்படி சஃபர் பிறை கடைசி புதன், இன்னும் சஃபர் முடிந்து ரபியுல் அவல் பிறக்க 2 நாள் மாத்திரமே பாக்கி இருந்தது. இன்னும் சஃபர் முடிந்து ரபியுல் அவல் பிறக்க 2 நாள் மாத்திரமே பாக்கி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் நலக்குறைவு என்று சொன்னால் அதற்கு பெயர் தலைவலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட முதல் நலக்குறைவு, ஒரு அடிப்படை விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த நலக்குறைவு, சுகவீனம், வியாதி என்பதெல்லாம் நாயகத்திற்கு பொருந்துகிற வார்த்தைகள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்துகிற வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தையை தவிர நாம் விளங்க வேற வார்த்தையை சொல்ல நமக்கு தெரியல. அதனால் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. அந்த வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்திற்கு ஒழுக்க குறைவான வார்த்தைகளாகவே கணிக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவலியோடு வீட்டுக்கு வர்றாங்க. தலைவலின்னு சொல்லிட்டு வர்ற பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா தற்செயலா அவர்களுக்கும் தலைவலி. ஆயிஷா ரலியல்லாஹு தலையை பிடிச்சு வலிக்கு தலைவலிக்குதுன்னு சொல்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே இது போன்ற பொருத்தம் உள்ள நகைச்சுவைகளை பேசுவது உண்டு. ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷா இந்த தலைவலியில மௌத்தாயிட்டா எப்படின்னு கேட்டாங்க. இந்த தலைவலியில மௌத்தாயிட்டா எப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது, நம்ம காலத்து பொம்பளைகள் இல்ல, பொம்பளை குறை சொல்லக்கூடாது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற பதில், யா ரசூலல்லாஹ், நான் அப்படி மௌத்தாயிட்டா என்னை கஃனிடும் முதல் உரிமையும், என்னை தொழு வைக்கும் முதல் பெரிய பாக்கியமும், எனக்காக பிரார்த்திக்கும் மகா பெரிய பேரும், நீங்கள் எனக்காக செய்யக்கூடிய இந்த காரியங்கள், நான் பெரிய பாக்கியவதி. அதனால் நான் முதல்ல வீட்டுக்கு போய் புது பொண்ணு மாதிரி நான் என்ன அலங்கரிச்சுக்கிட்ட நான் வந்துடுறேன், நான் மூத்தா போறதுக்கு தயாரா இருந்துடுறேன்னு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தமாஷா தான் சொன்னேன் அப்படின்னு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையின் யதார்த்தம், ஆயிஷா இந்த தலைவலியில் நீ இறந்து விட்டால் இந்த வார்த்தைக்கு பொருள், ஆயிஷா அடுத்து எனக்கு வஃபாத் இருக்கிறது, அதற்கு ஆரம்பம் தலைவலி என்று சுட்டிக்காட்டினார்கள். பின்னர் தலைவலியோடு தொடர்ந்து காய்ச்சலும் ஏற்பட்டது, உடம்புக்கு ஜுரம் வந்தது. அது பிறர் காணும் சக்தியை விட அதிகமாக இருந்தது. சஹாபிகள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் போர்வையை தன் மேனியில் போர்த்தி இருந்தார்கள்.
அவர்கள் உடலின் உஷ்டம் போர்வைக்கு வெளியிலும் எங்களுக்கு தெரிந்தது. சஹாபிகள் சொல்வார்கள், அந்த அளவிற்கு உஷ்ணம் மிகைத்திருந்தது. இத்தனைக்கும் இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வழக்கம் போல் வந்தார்கள், தொழுகை நடத்தினார்கள், ஜமாத்தை நடத்தினார்கள், தன் இயல்பான பணிகளை செய்தார்கள், பின்னர் வீட்டிற்கு சென்றார்கள். ஆனால் வழக்கமான வேறு நடவடிக்கைகள் எதுவும் அவர்கள் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்ற கட்டத்தில் வீட்டில் இருந்தார்கள். ஒரு நாள் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் நலம் இப்படி கொண்டு இருக்கிற நிலையில் எந்த மருத்துவத்தையும் செய்யாமல் அவர்கள் தவிர்த்தார்கள். எப்பொழுதும் நலக்குறைவு என்று வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்ஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸக்மா, இறைவா நீயே ஷிஃபாவை தரக்கூடியவன் என்று பொருள்படும் இந்த தொடங்கும் இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை சொல்லி தன் கைகளில் தானே ஊதி உடம்பில் தடவிக் கொள்ளும் வழக்கம் அவர்களுக்கு இருந்தது. சில கட்டங்களில் காலை வேளையிலும் மாலை வேளையிலும் வழக்கமாகவும் நலக்குறைவு என்று வரும் கட்டங்களில் குறிப்பாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று தொடங்கும் 2 சூறாக்களையும் ஓதி தன் கைகளில் ஊதி தன் மேனியில் தடவிக் கொள்ளும் வழக்கம் இருந்தது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தான் இப்படி சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்ற அனுமதியை பெற்றுக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருந்த வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக இப்படி ஓதி தன் கைகளில் ஊதி தன் மேனியில் தடவிக் கொள்ளும் வழக்கம் உண்டே. இன்றைய நலக்குறைவில் மாத்திரம் அதை அவர்கள் செய்யவில்லையே என்று வேதனைப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனித்திருக்கிற ஒரே கவனத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் தான் ஓதி அவர்கள் கைகளில் ஊதி அவர்கள் மேலேயே தடவ முயற்சிக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை தட்டிவிட்டதை புறக்கணித்தார்கள். இதை ஓதும் காலம் அல்ல, இதை செய்யும் பருவம் அல்ல இது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒப்புக்கொள்ளாமல் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிற செய்தி மற்றொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல் உஷ்ணம் மிக அதிகமாகி அது ஊருடைய கணக்குப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட இந்த உடல்நலக் குறைவுக்கு லாத்துல் ஜன்ப் என்பார்கள். நம்முடைய பார்வையில் சொன்னால் நிமோனியா காய்ச்சல் என்று கருதி அதற்கென்று ஜெய்தூன் எண்ணெய், தேன், இன்னும் சில மூலிகைகளை சேர்த்து ஒரு கசாயத்தை தயாரித்து கொடுத்தால் அது குணமாகும் என்று கருதிய நிலையில் பாத்திமா பின்த் உமைஸ், அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் ஒரு கசாயத்தை தயாரிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்மூடி இருக்கிற வேளையில் எந்த மருந்தும் தனக்கு தர வேண்டாம் என்று கூறியிருக்கிற நிலையிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் கொடுக்க முற்பட்டு வேண்டாம் என்று தான் கை காட்டி சிகிச்சை செய்த சுட்டிக்காட்டி மறுத்த வேளையிலும் இவர்கள் கொடுக்க முற்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் தன்னுடைய கண் விழித்து பார்த்து தனக்கு மருந்து புகட்டிய அத்தனை பேரும் அந்த கசாயத்தை சாப்பிட வேண்டும் என்றும், இந்த கசாயத்தை சாப்பிடுகிற இந்த கட்டத்தில் அதற்கு ஆதரவான கருத்து கொண்டிருந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோன்பு நோற்றிருந்த நிலையிலும் அந்த கசாயத்தை அவர்கள் குடிக்க வேண்டும் என்றும், அது அவர்களுக்கு தண்டனை என்பது போல் ஒரு கருத்தை சொல்லி காட்டி அது செயல்படுத்துமாறு செய்தார்கள். அப்பொழுது அந்த இடத்தில் இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மாத்திரம் இந்த கருத்தை அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை ஆத்மார்த்தமாக புரிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வினாடியிலும் தன் நிலையை பற்றி அறிந்திருந்தார்கள். அதனால் இப்படியெல்லாம் ரபியுல் அவ்வல் பிறை பிறந்து திங்கட்கிழமை 12, ஞாயிற்றுக்கிழமை 11, சனிக்கிழமை 10, வெள்ளிக்கிழமை பிறை 9, வியாழக்கிழமை பிறை 8, மக்ரிப் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 8 வியாழக்கிழமை மக்ரிப் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு ஜமாஅத்திற்கு வந்திருக்கிறார்கள். பிறை 8 மாலை, பிறை 9 இரவு, வெள்ளிக்கிழமை இரவு இஷா தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வரவில்லை. பாங்கு சொல்லி காத்திருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு உரிமையோடு வழக்கம் போல் சென்று இஷாவுக்கு ஜமாஅத்துக்கான நேரம் வந்துவிட்டு நினைவுபடுத்திய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முரு அபூபக்கர் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லி இமாமத்து செய்ய சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இந்த செய்தியை தாங்க முடியல. ஒவ்வொரு தொழுகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் மௌனமாக நின்று பழக்கப்பட்டு விட்ட, ஒவ்வொரு தொழுகையினுடைய குரலை கேட்டு, ஓதுவதை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு சந்தோஷித்து அதில் சந்தோஷம் அடைந்த, மகிழ்ச்சி அடைந்த, எப்பொழுதும் பார்த்து பார்த்து அதில் பூரிப்படைந்த சஹாபா பெருமக்களில் இன்னொரு வகையில் முதன்மை பெற்ற திருத்தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு நீ ஜமாத்துக்கு வரமாட்டேன் என்கிற பொழுது, அபூபக்கரை இமாமத்து செய்ய சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அதை அவரால் ஜீரணித்துக் கொள்ள முடியல. அப்படியே வெளியில வந்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கவும் இல்லை, ஜமாத்துக்கு போய் தொழுகைங்கன்னு சொல்லவும் இல்லை. அப்படி சொல்லும் அளவுக்கான மன வலிமையை பெற்றிருக்கவும் இல்லை, அந்த உற்சாகம் மனதில் வரவும் இல்லை. என்ன செய்வது என்பது போன்ற விதமான மயக்க நிலைமையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். தொழுகைக்கு நேரம் நெருங்கிட்டே இருக்குது, மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தை மற்ற சஹாபிகளுக்கு தெரியாது. அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு பின்னர் வீட்டு வாசலுக்கு செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துங்கள் என்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொன்ன வார்த்தை, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரை இமாமத்து செய்ய சொன்னார்கள். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு சென்ற பொழுது சல்லு, தொழுங்கள் என்று சொன்னார்கள். யார் தொழ வைப்பது? என்னை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், நீங்கள் தொழுங்கள் என்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு வெளியில் வந்தார்கள். முதலில் நின்றது உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி இமாமத் செய்ய சொல்றாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டான். முதல்ல சொன்னது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு. அந்த செய்தி அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய செடியில் இன்னும் எட்டாத நிலையில், அதை தெரிவிக்கும் அளவுக்குள்ள மன வலிமை இல்லாத நிலையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஓரமாக ஒதுங்கி விசனத்தோடு நிற்க, அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியை ஏற்றுக்கொண்டு கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டத்தில் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக போய் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சத்தம் எப்பவுமே உயர்ந்த சத்தம். இந்த உயர்ந்த சத்தம் வீட்டுல சத்தம் காது கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் பெரிய சத்தமா இருக்கு, இது உமருடைய சப்தம் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் கேட்கிறாங்க பொம்மைகிட்ட, இது உமருடைய சப்தம் அல்லவா என்கிறார்கள். ஆமா, அது உமருடைய சப்தம் தான். நான் அபூபக்கரை அல்லவா இமாமத்து செய்ய சொன்னேன், உமர் எப்படி இமாமத்து செய்யலாம்? அல்லாஹ் இதை கபூலாக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அபூபக்கரை அல்லவா இமாமத்து செய்ய சொன்னேன், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் இதை தடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உமர் அவர்கள் தொழுகை முடிஞ்சிடுச்சு ஒரு ரிவாயத்துப்படி. பின்னர் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை தெரிவிக்கப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள ஒரு போராட்டம் நடத்துறாங்க. யா ரசூலல்லாஹ், ஹுவ ரகீகுல் கல்ப் ஹுவ அஸீஃபுன், ரொம்ப பயந்த ஆளு, ரகீகுல் கல்ப் எல்லிய இதயம் கொண்டவர், ஆகவே அவங்கள சொல்ல வேணாம், உமரே தொழுகை நடத்தட்டும். முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு ஏவுங்கள், அவர்தான் தொழுகை நடத்த வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்பவும் சொல்றாங்க, இல்ல உமரை சொல்லலாம், முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். பின்னர் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் சொல்லி, நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல, நீங்க சொல்லி பாருங்கிறான். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அது அபூபக்கர் அவர்களுக்கு பதிலாக உமரை சொல்லலாமே என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசனப்பட்டு, நீங்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்து பொம்பளைகள் மாதிரி, ஜுலேஹா அம்மையார் மாதிரி யாருக்கு மாறா பேசுறீங்கன்னா. பின்னர் எல்லாரும் மௌனமாயிட்டாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கோபம், உன் சொல்ல கேட்டுத்தனமா நான் சொல்லி நானும் மாட்டிக்கிட்டேன்னு வருத்தப்பட்டான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு 2வது முறையாக ஜமாஅத் நடத்தினார்கள். அந்த வக்திலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு இஷாவில் இருந்து வெள்ளி பகல், சனி பகல், ஞாயிறு பகல், திங்கட்கிழமை கால சுபுஹ் தொழுகை வரைக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு 17 வக்துக்கு இமாமத்து பண்ணியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 17 வக்துக்கு பள்ளிக்கு வர இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வராத இந்த பருவம் இருக்கிறதே, சஹாபிகளால் ஜீரணித்துக் கொள்ள முடியாத பருவம். 17 வக்து பள்ளிக்கு வர இல்லை, ஜமாத்தில் கலந்து கொள்ள வரவில்லை. 17 வக்து அன்னைக்கு காலையில முடியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல ஒரு தெம்பு வந்ததை சஹாபிகள் அறிகிறார்கள்.
அவரவரும் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டு வரலாம் என்று போகிறார்கள். அன்றைய லுஹா வக்துக்கு பின்னால், லொஹுர் வக்துக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத் நடக்கிறது. வஃபாத்திற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, மற்றைய மனைவிமார்கள் எல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட, இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா உட்பட அமர்ந்திருக்கிறார்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்லி உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள். இப்பதான் நாம் ஒரு உண்மையை புரிகிறோம். முதல்ல லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி முந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாத்தையும் அனுமதி கேட்டு உள்ள வர்ற ஆள் இல்ல. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லோரிடத்திலும் அனுமதி கேட்டு உள்ள வர்ற ஆள் இல்ல. ஒரு வாதத்துக்கு சொன்னா எல்லாரும் அனுமதி தர்ற அளவுக்கு லாயக்கான ஆளும் இல்ல. ஒரு வாதத்திற்காகவே அனுமதி கேட்பதாகவே வைத்துக் கொண்டாலும் அனுமதி தந்து உள்ள வாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆள் இல்ல. யார் யார் ஹாலத்து எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? தன் உணர்வு உள்ளவங்க இருக்கிறாங்க, தன் உணர்வு அத்து போனவங்க இருக்கிறாங்க, யார் யார் கையில மாட்டிட்டு உள்ளவங்க இருக்கிறாங்க இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளவர அனுமதி கொடுக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடிமீ தலை வைத்து படுத்திருந்தார்கள். இந்த அனுமதி கொடுக்கப்பட்டதற்கு பின்பு அவர்கள் உள்ளே வருவதற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அமர்ந்தார்கள். நானும் என்னுடைய பொறுப்பு இடத்திலிருந்து எழுந்து சற்று ஓரமாக ஒதுங்கிக் கொண்டேன். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உள்ளே வந்து அல்லாஹ்வின் செய்தியை தெரிவித்து விட்டு செல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ரெண்டு பேரும் சம்பாஷிக்கிறார்கள். பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத் நிகழ்ச்சி நடக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா செய்த செய்தி நம்ம விரிவாக சொல்ல வாய்ப்பில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் செய்தி நடக்கிறது. வஃபாத் ஆகிவிட்ட செய்தி லுஹுர் வேளையில் மதீனா நகரம் எங்கும் வினாடி நேரத்தில் பரவுகிறது. ஆனால் சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை ஜீரணிக்க முடியாமல் தடுமாறினார்கள். எதுவுமே பேச முடியாமல் ஆகிவிட்ட சஹாபிகள் இருந்தார்கள். ஊமை மாதிரி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு கிட்டத்தட்ட ஊமைதான். அதாவது என்ன பேசணும்னு ஒண்ணுமே தெரியல. தெருல இருந்து இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க வர்றது, ஒரு பள்ளியில வந்து உட்கார்றது. இது மாதிரி பல சஹாபிகள். சில சஹாபிகளுக்கு இது மரணம் என்பதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் இல்லை என்பது நம்பிக்கை அல்ல, மாறாக இது மரணம் அல்ல, இப்பொழுது நடந்தது மயக்கமாகவும் இருக்கலாம் என்று சஹாபிகள் பலர் கருதினார்கள். ஒரு மைலுக்கு அப்பால் தன்னுடைய வீட்டிற்கு போய்விட்டு வர நாடி தற்செயலாக சென்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வந்ததற்கு பிறகுதான் இந்த வஃபாத் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்தும் முதன்மை நோக்கியதை அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கு மாத்திரமே உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கை மெய்ப்பிக்கும் காரியத்தை அல்லாஹ் செய்ய தலைப்படுகிறார். வீராதி வீரராக உமர் இருக்கலாம், மனோதைரியம் உள்ள ஆளாக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அபூபக்கர் சித்தீக் எப்ப வித்ரு தொழுவீங்க? நான் ராத்திரிக்கு தொழுவிட்டு தான் படுப்பேன். ஏன்னு சொன்னா நான் சுபுவுக்கு நான் தஹஜ்ஜுதுக்கு முழிப்பேன், எனக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? தஹஜ்ஜுதுக்கு முழிப்பேன் எனக்கு என்ன உத்தரவாதம் இல்லைன்னா வித்ரு தொழுவிட்டு தான் படுக்கிறது அவங்க வழக்கம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி இல்லை. அது என்ன அப்படி தூங்க முடியுமா? அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பா விழிச்சிருவேன். அதனால தஹஜ்ஜுதுக்கு பிறகுதான் நான் வித்ர தொழுவேன். வித்ர முதல்ல தொழுகிற வழக்கம் உமர் அவர்களுக்கு இல்லை. அவ்வளவு மனோதிடம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை ஜீரணிக்கும் மனோதிடம் அவர்களுக்கு இல்லை. உண்மையை உடனடியாக சொல்லிக் காட்டும் மனோதிடம் அவர்களுக்கு இல்லை. யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை ஊமையாக்கி விட்டார். உண்மையை புரிந்து கொள்ள முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீரணிக்க முடியவில்லை. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் முதன்மை খিলাফத் அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கு உண்டு என்று உறுதிப்படுத்தி காட்ட அல்லாஹ் நாடினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி விருப்பத்தை அல்லாஹ் இப்படி வெளிப்படுத்தி காட்டினான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் உடலும் மூடப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை மூடியிருக்க துணியை நீக்கி அவர்களை சற்று நேரம் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவர்களை கொஞ்சம் நெற்றியில் முகருகிறார்கள், கன்னத்தில் முத்துகிறார்கள், மூக்கில் அவர்கள் முகர்ந்து பார்க்கிறார்கள். முதலில் வா நபியா என்றார்கள்.
வா சஃபியா என்றார்கள், வா கலீலா என்றார்கள். தன்னுடைய உணர்ச்சியை பிராவகித்துவர் தன் உணர்ச்சியை காட்ட இந்த வார்த்தைகளை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தினார்கள். அப்படி பயன்படுத்திவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நபியே, நீங்களும் இறக்கக்கூடியவர்கள், அவர்களும் இறக்கக்கூடியவர்களே என்று மாத்திரம் சொல்லாமல் அதற்கு முன்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த வார்த்தை நம்முடைய அனைவருடைய சிந்தனைக்கும் ஆழ்ந்த கருத்திற்கும் உரியது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா யஜ்மஉல்லாஹு அலைக மௌதைன் அம்மல் மௌத்தத்துல்லதி குதிபத் அலைக் ஃபகத் வஜத்தஹா. நாயகமே, உங்களுக்கு ரெண்டு மௌத்து கிடையாது, உங்களுக்கு ஒரே ஒரு மௌத்து தான். உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மௌத்து முடிஞ்சு போச்சுன்னா, உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மௌத்து முடிந்து போய்விட்டது. ரெண்டு மௌத்து உங்களுக்கு இல்ல, ஒரு மௌத்து தான். இன்னக்க மையத்துன், இந்த மௌத்து முடிஞ்சு போச்சு. அந்த மௌத்தான நேரத்தில் நீங்க மௌத்தாகி இப்பொழுது ஜீவன் பெற்று விட்டீர்கள். நீங்கள் எங்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக ஜீவித்து பேசி உலவி பழகி வாழ்ந்திருந்த காலத்திலும் உங்களுக்கு நிகர் நீங்களே. நீங்கள் வஃபாத்தை பெற்றுக் கொண்டு வந்து கிடக்கிற இந்த வேளையிலும் உங்களுக்கு நிகர் நீங்களே. திபுத்த ஹையன் வ மையித்தன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். சஹாபிகள் உமர் அவர்களுக்கு அப்பதான் தன் உணர்வே வருது. ஓ, இப்படி ஒரு ஆயத்து இருக்குத்தானே செய்யுது. இன்னக்கு மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன். இப்படி ஒரு ஆயத்திற்கு தானே செய்யுது. நாயகத்துக்கு மௌத்து உண்டு, வஃபாத் என்பது உண்டு, ஒரு செய்தி இருக்கத்தானே செய்யுது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அதை சொல்லி காட்டி, அபூபக்கர் தான், அவர்களுக்கு நிகராக இன்னொரு சஹாபி இல்லை. பலகீனமான மனசுக்காரர், இளகிய மனசுக்காரர், ஆயத்து ஓதனுடன் அழகக்கூடியவர், இதையும் தைரியமாக இருந்து இது போன்ற காரியங்களை சாதிக்க முடியாத நபர் என்றெல்லாம் யாரேனும் சொன்னால் அது தவறானது. எனக்கு பின்னால் அந்த யோகியரை முழுமையாக பெற்றவர் அபூபக்கர் சித்தீக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி, நேரத்திற்கு நேரம் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. லவ் குன்து முத்தஹிதன் கலீலன் லத்தஹுது அபூபக்கரின் கலீலா. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் கைலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் நான் அபூபக்கரை அப்படி எடுத்துக் கொண்டிருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கு வார்த்தைக்கு வார்த்தை, நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி, நேரத்திற்கு நேரம் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அமளியில், மிகப்பெரிய சிக்கலில், மிகப்பெரிய மனோவியாகுலத்தில் நிலை பெற்றிருந்த மதீனா நகரத்தை ஒரு அணியில் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டி மின்பப்படியில் ஏறி நின்று கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை பற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி, வணங்கி வாழும் வழிமுறைகளை பற்றி செய்த அந்த பயான் எல்லோரு உள்ளத்திற்கும் ஒரு சக்கீனத்தை, ஒரு அமைதியை கொடுத்தது. அப்படி அமைதியை கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காரியத்தை பற்றி சொன்ன செய்திகள் அவர்கள் மனதில் ஒரு நிகழ்ச்சியை, ஒரு நிகழ்வை கொடுத்தது. அதன் பிறகு மற்ற காரியங்களை பார்க்க வேண்டும் என்ற கட்டத்திற்கு சஹாபா பெருமக்கள் வந்தார்கள். அருமைக்குரியவர்களே, இப்பொழுதுதான் நாம் முதல் கட்டத்திற்கு போகிறோம். உங்களை யார் குளிப்பாட்டினார்கள் என்று மையத்துக்கு தெரியும். மையத்துக்கு தன்னை குளிப்பாட்டியவர் யார் என்று தெரியும், தன்னை கஃனிட்டவர் யார் என்று தெரியும், தன்னை சுமந்து சென்றவர்கள் யார் என்று தெரியும், தன்னை அடக்கம் செய்தவர்கள் யார் என்று தெரியும். சராசரி மையத்துக்கு இந்த செய்தியானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருப்பது அவர்கள் ஒன்றும் தெரியாமல் படுத்த படுக்கை அல்ல. அந்த அமைதிக்குள் ஆயிரம் ஆயிரம் உலகங்கள் அடங்கும். அந்த அமைதிக்குள் ஆயிரம் ஆயிரம் ஆலங்கள் அடங்கும். அத்தனை செய்திகளும் அவர்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிற காட்சிகளை பார்க்கிறார்கள், நடக்கிற நிகழ்ச்சிகளை அவதானிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். எதையும் அவர்கள் மறைத்து வைக்கவில்லை. யார் தன்னை குளிப்பாட்ட வேண்டும், யார் தனக்கு கஃனிட வேண்டும், யார் தன்னுடைய கபரிலே இறங்கி தன்னை அடக்கம் செய்ய வேண்டும், என் கபர் எங்கே தோண்டப்பட வேண்டும், எல்லா செய்திகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது மாத்திரமல்ல, தன்னை குளிப்பாட்ட பயன்படுத்தப்படும் தண்ணீர் கூட இப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலேயே தெரிவித்து விட்டார்கள். அதன்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த அவருடைய வேட்டி, அவர்கள் அணிந்திருந்த அவருடைய சட்டை எதுவும் அகற்றப்படாமல் அவர்கள் அந்த இருந்த நிலையிலேயே அவர்கள் குளிப்பாட்டப்பட்டு அதிகப்படியாக 2 போர்வைகள் போர்த்தப்பட்டன.
அதை அப்புறப்படுத்தக்கூடாது என்பதை மீறி யார் குளிப்பாட்ட வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வசியத்து செய்திருந்தார்கள். அந்த வசியத்தை அவர்கள் பகிரங்கமாக சொன்னார்கள், என்னை குளிப்பாட்ட வேண்டியவர்கள் என்னுடைய அஹ்ல பைத்துகள் தான். என் அகல பைத்திகளும் அல்லதுனா யார் மிக நெருக்கமானவரோ அவரும் அதற்கு அடுத்து நெருக்கமானவர்கள் மாத்திரமே என்னை குளிப்பாட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னை குளிப்பாட்டுகிற பொழுது அவர்கள் கண்கள் கட்டப்பட்டு யாரும் என்னை பார்க்க கூடாது. என் அவுரத்தை, என் அவுரத்னா நம்முடைய பார்வையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துற வார்த்தை அதுகள் அல்ல, எல்லாம் முஷர்ரஃபா முக்கர்ரமா என்று சொல்லப்பட தகுந்த வார்த்தைகள், இடங்கள். ஆகவே யார் கண்ணில் பட்டாலும் யார் பார்த்தாலும் வரம்பு மீறி அவர்கள் கண்கள் குருடாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால எல்லாரும் கண்ணை கட்டியிருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள், ஷுக்ரான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காதிமும் அடிமை உரிமை விடப்பட்ட மௌலாவுமாகிய ஷுக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இவர்களெல்லாம் குளிப்பாட்ட உதவியாக அபூபக்கர் சித்திக் மற்றவர்கள் குஸம் ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் தண்ணீர் எடுத்து கொடுக்க உதவிக்கு ஷுக்ரான் இருக்க, அப்பாஸ் ரலியல்லாஹு உடம்பை அப்படி இப்படி பிரட்டி கொடுக்க உதவி புரிய அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீர் ஊற்ற, ஆக அந்த காரியம் அப்படி நடக்கிறது. பின்னர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியம் முடிந்து அவர்கள் ஆணைப்படியே கஃனிட்டு மனம் பூசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணை பிறப்பித்திருந்தார்கள். எல்லாம் முடிந்து என்ன செய்யணும்? தொழணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை முஹத்திஸ் அப்துல் ஹக் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மகான்கள், இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மகான்கள் சொல்லும் சஹீஹான ரிவாயத்தின்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல்ல எனக்கு யுஸல்லி அலைய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா. முதல்ல தொழுகிறது யாரு? இந்த வார்த்தை அதான் தொழுகிறதுங்கிற வார்த்தையை பயன்படுத்த அர்த்தம் சொல்லக்கூடாது. யுஸல்லி அலைய அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ் தான் முதல்ல யுஸல்லி அலைய, என் மீது அவன் ஸலவாத் சொல்றான்னு சொல்லவா, தொழுகிறதுன்னு சொல்லவா, நமக்கு எந்த வார்த்தையும் பொருத்தமா தெரியல, தொழுகிறதுக்கு விட்டுடுவோம், ஸலவாத் சொல்றான்னு சொல்லுவோம். அப்ப முதல்ல என்னன்னா அல்லாஹ்வுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருங்க. முதல்ல அவன் தான் செய்யணும். ஜனாசாவை உடலை நீங்கள் கஃனிட்டு வைத்ததற்கு பிறகு நீங்க தொழுகிறதுக்கு முன்னால முதல்ல அல்லாஹ்வுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருங்க. பிறகு முக்கர்ரபான மலக்குகளுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருங்க. பிறகு ஏனைய மலக்குகளுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருங்க. எல்லா மலக்களும் ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல், இஸ்ராயில் வரிசையாக முதல்ல ஜிப்ரீல் தொழுவார்கள், மீகாயில் தொழுவார்கள், இஸ்ராஃபீல் தொழுவார்கள், இஸ்ராயில் தொழுவார்கள், முக்கர்ரபான மலக்குகள் தொழுவார்கள். பின்னல் ஏனைய எல்லா மலக்களும் அணி அணியாக தொழுவார்கள். ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருங்க. பிறகு என் அஹ்ல பைத்துகள் நெருக்கமானவர்கள், மிக நெருக்கமானவர்கள் தொழணும். பின்னர் தான் சஹாபிகள் தொழணும். சஹாபிகள்ல பெரியவர்கள், பின்னர் பெண்கள், பிறகு சிறியவர்கள் என்ற வரிசை கிரமமாக. ஆனா ஒரு நிபந்தனை, யாரு இமாமா நிக்க கூடாது. கூட்டம் கூட்டமா அஃப்வாஜன் ஃபௌஜன் ஃபௌஜன், கூட்டம் கூட்டமாக ஜுமரன் ஜுமரன், கூட்டம் கூட்டமாக தொழுதுட்டு போயிடணும். யாரு இமாமா நிக்க கூடாது. இமாமா நிக்கிறதுக்கு விதி இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அவர்களுக்கு முன்னால இன்னொரு ஆள் இமாமா நிக்க கூடாது. அந்த யோகியதை உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வேளைகள்ல ரெண்டு சஹாபிகளுக்கு பின்னால ரெண்டு ரக்காத்தை மாத்திரம் மௌமூமா தொழுது இருக்கிறாங்க. ரெண்டு வேளையில ரெண்டு சஹாபிகளுக்கு பின்னால ரெண்டு ரக்காத்துக்களை மாத்திரம் மௌமமா தொழுதிருக்கிறாங்க. ஒரு யுத்தத்திற்கு சென்றிருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இயற்கை நிலைகளுக்காக வேண்டி சற்று தூரம் சென்றுவிட்டு திரும்பி வர காலதாமதம் ஏற்பட்ட பொழுது சஹாபா பெருமக்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத்து செய்ய சொல்ல அவர்கள் இமாமத்து நடத்தி கொண்டிருக்க அவர்களுடைய இரண்டாவது ரக்காத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இமாமத்தில் மௌமூமாக சேர முற்பட்ட நிலை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை பார்த்துவிட்டு அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர்களுக்கும் இமாமாவதற்கு நாம் யோக்கியதை உள்ளவர் அல்ல என்று தீர்மானித்து பின்னால் வர முற்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅவும இலைஹி, அந்த சஹாபிக்கு இஷாரா செய்து இங்க பின்னால வரவேனா, இமாமாகவே காரியம் நடக்கட்டும்னு சொல்லி இரண்டாவது ரக்காத்தில் சேர்ந்து விடுபட்டு போன ஒரு ரக்காத்தை கஸ்ர் சஃபர்
அதனால விடுபட்டு போன இன்னொரு ரக்காத்தை தனியாக எழுந்து தொழுதார்கள். இது ஒரு கட்டம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இதுபோல் தொழுத பொழுது மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத்தில் அவர்களுக்கு மௌனமாக நின்றார்கள். அப்பொழுதும் இமாமாக நின்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பின்னால் வர முயற்சித்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅவும் இலைஹி அப்படியே இல்லைங்க பின்னால வர வேண்டாம் என்று அவர்களுக்கு பின்னால் மௌனமாக ஒரு ரக்காத் தொழுதிருக்கிறார்கள். எனவே ரெண்டு பேருக்கு பின்னால் ரெண்டு கட்டத்தில் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு ரக்காத் என்ற விகிதத்தில் 2 ரக்காத்துக்களை மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக தொழுதிருக்கிறார்கள். வேறு எந்த வேளையிலும் அதிலும் அவர்கள் அனுமதிப்படியே அந்த காரியம் நடந்திருக்கிறது. வேறு எந்த கட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவில்லை. பைன மௌத்திஹி வ ஹயாத்திஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் في مشاهداته لأمته ومعرفته بأحوالهم ونياتهم وعزائمهم وخطراتهم جلي عنده. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு ஹயாத்துக்கு வித்தியாசம் கிடையாது. பகிரங்கமா உலகத்துல மக்களுக்கு இதுல பழகி பேசி வாழ இல்லைங்கிறத தவிர வேற வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. உம்மத்துடைய சகல நிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். அவருடைய நிய்யத்தும் தெரியும், மன வைராக்கியம் தெரியும், மன ஊசலாட்டமும் தெரியும். எந்த விஷயம் அவளுக்கு மறைவானது அல்ல என்று நமது மகான்களாகிய பெரியோர்கள் சொல்வார்கள். இமாம் சுயூத்தி இன்னொரு படி மேல போய் சொல்வாங்க, அந்நظரு ஃபீ அஅமாலி உம்மத்திஹி வல் இஸ்திக்ஃபாரு லஹும் மினஸ் ஸய்யிஆத்தி வத்துஆஉ கஷ்ஃபில் பலாஇ அன்ஹும் வத்தரddud ஃபீ அக்தாரில் அர்தி வல் பரக்கத்தி ஃபீஹா வஹுதூரி ஜனாஸத்தி மின் சாலிஹி உம்மத்திஹி ஃபஇன்ன ஹாதிஹில் உமூர் மின் அஷ்ராலிஹி கமா வரதத் பிதாலிகல் ஹதீஸ் வல் ஆதார். கதா قال الامام جلال الدين السيوطي في فتاواه. இமாம் ஜலாலுத்தீன் சியூத்தி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துடைய அமல்களை பார்க்கிறார்கள், அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள், உலகமெல்லாம் அவர்கள் சுற்றி வருகிறார்கள், அவர்களுக்கு தன்னுடைய உம்மத்துக்களுக்கு பரக்கத்துக்காக துஆ செய்கிறார்கள் என்பவைகள் மாத்திரமல்ல, தன் உம்மத்தின் சாலிஹான் நல்லடியாருடைய ஜனாஸா தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய இமாம்களுடைய ஏகோபித்த கருத்து இதுல விவகாரமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதிக்கம் உலகமெல்லாம் இருக்கிறது. இதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும். என் ஹயாத்தும் உங்களுக்கு கைரானது, எனக்கு நீங்கள் சொல்லும் வஃபாத் என்னும் மௌத்தும் உங்களுக்கு கைரானது. காரணம், நான் உங்களுடைய அமாலுக்கும் உங்கள் அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. எந்த அமலே காயப்பட்டனோ, இன்னார் மகன், இன்னாரு, இன்ன தெரு, இன்ன முகவரி, நல்லா ரெக்கார்டு இருக்குது இல்ல. உலகத்தில் எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எத்தனை மூமின்கள் இருக்கிறாங்க, உங்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. அந்த அமல்ல நல்ல அமல்களுடைய பட்டியலை பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ்